ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியமான வீடியோ. சமீபமாக மறைந்த ராஜேஷ் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், இவங்க எல்லாம் நாஸ்திகத்தை ஒரு பாலிஷாக மக்கள்கிட்ட போய் சேர்த்தவங்க. ராஜேஷை பொறுத்த வரைக்கும் அவர் நாஸ்திகன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஜோசியம் இதை பற்றியெல்லாம் பேசினதுனால அவர் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவர் போல இருக்குது. கிறிஸ்தவ மதத்துலேருந்து இந்து மதத்துக்கு மாறிட்டார் போல இருக்குது அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க. பட் அவருடைய சில பேட்டிகள்லாம் பார்க்கும் பொழுது அவர் நாஸ்திகன் தெரியும். பட் நாஸ்திகன்னா உறுதியான நாஸ்திகன் இல்லை, ரெண்டுங்கெட்டா நாஸ்திகன். ஏன்னா அல்லது மேபி நாஸ்திகன் மாதிரி நடித்து கூட இருக்கலாம். ஏன்னா கடைசி நேரத்தில் அவர் ஒரு கிறிஸ்தவ வீடியோ வேறு அவருடைய வீடியோ இருந்தது. அதில் கிறிஸ்தவ மதத்தை ரொம்ப புத்திசாலித்தனமாக ப்ரமோட் பண்ணுறது இருக்கும். அதேமாரி சாருகாசன் கூட நாஸ்திகன் சொல்லிவிட்டு அவருமே அதேமாதிரி கிறிஸ்தவ மதத்தில் பண்ணியிருந்தார். இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. டேரெக்டாகவே கிறிஸ்டின் சொல்லிட்டு போயிடலாம். சரி, ஓகே. இப்போ கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப பழைய பேட்டியில் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, நாஸ்திகர்கள் ஆஸ்திகர்கள் வாதம் வரும்போது கடைசியில் எங்கே நிற்கும்னா, நமக்கு மேலே ஒரு சக்தி இல்லையா அப்படின்னு நிற்கும். அப்போ என்னுடைய நாஸ்திக நண்பர் ஒருவர் சொன்னார், என்னென்னா கரண்ட்டு கூட தான் நமக்கு அப்பாற்பட்ட சக்தி, அதுக்காக என்ன அதை உட்காந்து விழுந்து கும்பிட்டுட்டா இருக்கிறோம் அப்படின்னு என் நண்பன் சொன்னான். அதே தான் என்னுடைய கருத்தும் அப்படின்னு சொன்னார். அப்போ கமலுமே ரெண்டுங்கட்டா நாஸ்திகன் தான். ஆக்சுவலாக நாஸ்திகர்கள் யாருமே உறுதியாலும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒன்று தான் இருக்குதுன்னு நம்புகிறாங்க, இல்லைன்னு நம்புகிறாங்க. ஆனால் ரெண்டு பேருக்குமே தெரியாது கடவுளை பற்றி. அதனால் இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்காவது அற்புதம் நடக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். இதுக்கு கடவுள்னு நம்புவாங்க. சிலருக்கு காட்சியே கிடைக்கும். அவங்க அசைக்க முடியாமல் ஒரு நம்பிக்கை இருக்கலாம். பட் நாஸ்திகர்களை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் எந்த விதமான ஊர்ஜிதமும் இருக்காது. ஒரு முரட்டுத்தனமான பிடிவாதம் தான் இருக்கும். அல்லது என்ன அப்படின்னா, நாஸ்திகர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்கும். என்ன தெரியுமா? அவங்க அமைதியாக சிந்திக்கிறதுக்கு நேரமே ஒதுக்க மாட்டாங்க. எதையாவது படித்து குப்பையை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாஸ்திகத்தை வளர்க்குறது அல்லது வேறு ஏதோ ஒரு குப்பை, அல்லது நண்பர்களோட அரட்டை அடிக்கிறது. இப்போ நீங்கள் கமல் பார்த்திங்கன்னா நல்லா எதையாவது படிச்சுக்கிட்டே இருப்பார். ராஜேஷும் அப்படி தான். அவங்க பேசுகிறதுலே அது தெரியும். அப்போ என்னென்னா, இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அமைதியாக இருந்தாலே நாம் நினைக்கிறது ஏன் தப்பாக இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம சொல்கிறதுக்கு எதுக்குமே ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறது அவங்களுடைய மனசே பேசும். ஆனால் அதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் இருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ கமல் அவர்கள் இந்த இது சொன்னார் இல்லையா, கரண்ட் என்ன வணங்கவா செய்கிறோம், அதே மாதிரி இருந்தால் இருந்துட்டு போகுது சக்தி, அதை எதுக்கு நான் வணங்கணும் அப்படின்ட்டு நண்பன் சொன்னதாக சொன்னார். அந்த நண்பன் ராஜேஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவர் அல்லது இவங்க ரெண்டு பேருக்கும் காமன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அரட்டை அடிச்சிருப்பாங்க. அதில் யாராவது சொல்லியிருக்கலாம். அதில் ராஜேஷ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, சமீபத்திய பேட்டி இறக்கிறதுக்கு முன்னாடி வந்த பேட்டியில் என்ன அப்படின்னா, அதாவது இங்கே சித்தர்கள், சாது சன்னியாசிகள் இவங்கெல்லாம் கடுமையாக தவம் பண்ணுறாங்க. அதில் இப்போ அதை பேசும்போதே பார்த்திங்கன்னா ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு பேசுகிறதும் தெரியும். ப்ரேயரில் பெட்டிஷன் ப்ரேயர் இருக்குது, கடவுளுக்கு பெட்டிஷன் போடுறது, இதை பண்ணு அதை பண்ணுன்ட்டு. அப்புறம் ரிலீஜியஸ் ப்ரேயர்ன்ட்டு அப்படி இதெல்லாம் புக்கில் தான் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த புக்கையோ படிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு, என்னென்னா இந்த தியானம், மெடிடேஷன், அந்த ப்ரேயரில் இது ஒரு லிஸ்ட்டில் எடுத்துகிட்டு வர்றாரு. கடவுளோட கலக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணும்போது கண்டிப்பாக சக்தி கிடைக்கிது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி சக்தி கிடைக்கிறவங்கெல்லாம் கடவுளோடைய லிங்க் பண்ணுறாங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற யாரும் அவங்களுக்கும் இதுக்கு ஈக்குவலாக சக்தி இருக்குது.
ஆனால் அவங்க யாரும் கடவுளோட கனெக்ட் பண்ணல. ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாருமே கடவுளை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது, கடவுளையோட இதை கனெக்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதை கேட்கும் பொழுது என்ன சொல்கிறதுனே தெரியல இல்லையா. இவங்க ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கிறவங்க சாது சன்னியாசிகள், அவங்க சயின்டிஸ்ட்டு, அவங்க கடவுளை சொல்கிறது இல்லைன்னா என்னன்னு சொல்கிறது. இன்னொன்று அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யாருக்கு தெரியும் இல்லையா, அது ஒன்று. அடுத்தது வெளிநாட்டில் யாரும் இயேசு அப்படிலாம் சொல்கிறது இல்லைன்னா அது பாதிரியார் சொல்லுவாங்க, அந்த மதத்தின் ஆன்மீகவாதிகள் சொல்லுவாங்க. ஏன்னா இந்து மதத்தை விட கிறிஸ்தவ மதத்தில் அதிகமாக அந்த அற்புதத்தை எல்லாம் நம்புவாங்க. ஆக்சுவலாக சர்ச்சில் கம்பல்சரி அது ஒரு செஷனாகவே வைப்பாங்க, பெந்தகோஸ்துலலாம் சாட்சி சொல்கிறது அப்படின்ட்டு. ஸோ ஏன் இதோடு அதை முடிச்சு போடுறாரு அப்படின்னா, இவர் ஒன்று பண்ணுறாரு இல்லையா, அதுக்கு ஒரு சப்போர்ட்டு வேணும் அதுக்காக. ஸோ அதனால் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அவங்க கடவுளே வணங்கலை, எதுவுமே இல்லை, அவனுக்கும் சக்தி இருக்குது ஈக்குவலாக. இங்கே கடவுளுக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறாங்க, இவங்களுக்கும் சக்தி இருக்குது. ஸோ இதனால் நான் வந்த முடிவு என்னவென்றால், வணங்காட்டினா கூட அந்த சக்தி இருக்க தான் போகுது, அதை எதுக்கு வணங்கிட்டு நேரத்தை வீணாக்குவானே, அதனால் நான் வணங்கலை. ஆனால் அதே நேரத்தில் நானும் ஒன்றுமே கிடையாதுன்னு எனக்கே தெரியும், அதாவது நம்மளால் எதுவுமே முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அவருக்கு ஜோசியத்தின் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு இல்லையா. அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய மூட நம்பிக்கை இதாக தான் இருக்கும். ஜோசியத்தை நம்பி கடவுளை நம்பலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்குது. ஆக்சுவலாக எந்த நாஸ்திகர்களுக்குமே நீங்கள் வேணால் கேளுங்க, அவங்களோட ஜோசியம், உங்கள் பிறந்த தேதி இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டுறாங்க? அவங்களுக்கும் தெரியும் அது உண்மையாக இருக்கலாம், எதுக்கு வம்பு. அப்போ இவங்க நம்புகிறத கண்டினியூ பண்ணணும், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அது ஒரு அடிக்ஷன். அதனால் அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவங்க ட்ரை பண்ண கூட விரும்பலை. ஸோ அதேமாரி கமல் அவர்கள் கூட கடவுள் கண்ணை குத்துவார் அப்படி இப்படி என்னும் பொழுது, கடவுள்னு ஒருத்தர் அவ்வளோ மோசமாலாம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தார். நாஸ்திகர்கள் எல்லோருக்கும் இந்த நம்பிக்கை இருக்குது, அந்த தைரியத்தில் தான் அவங்க நாஸ்திகம் பேசுகிறது. எப்படியும் அவர் மன்னிச்சிடுவார், அப்போ கடவுள் மன்னிப்பார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக அவர் எடுத்துக்க போகிறாரா அப்படின்னு எல்லா நாஸ்திகர்களுமே நினைப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்போம், பெரியாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவங்க யாருமே அந்த கடவுளை மறுக்கலை. மனிதர்கள் உருவாக்கிய கடவுளை மனிதர்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, கடவுளுக்கு இப்படியெல்லாம் குணம் இருக்குன்ட்டு, அதைத்தான் மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடவுளை அப்படி தான் தெரியும். ஆக்சுவலாக கமல் அவர்கள் வேறு எதையோ பற்றி பேசும்போது, ஏதோ நடிப்பை பற்றி பேசும்போது அப்படியே கடவுளையும் எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அவருக்கு அது பிடிச்சிருக்குது, தன்னை நாஸ்திகன்னு காட்டிக்கிறது ஒரு புத்திசாலி மாதிரி அவருக்கு தோணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கடவுள், கவிதை, சினிமா இது எல்லாமே நல்ல திறமையாக சொல்லிட்டா நம்ப வச்சிடலாம் அப்படின்னார். ஸோ இதில் என்ன ஒரு ஆச்சரியன்னா, பார்த்திபன் அவர்களுமே ஒரு மேடையில் இதை சொல்லியிருந்தார், கடவுள், கவிதை எல்லாமே கற்பனை தான் அப்படின்னார். ஆனால் அவர் மாலை போட்டுட்டு சபரிமலைக்கெல்லாம் போனார், மீட்டிங்லாம் இன்டர்வியூலாம் கொடுத்தார். ஏன்னா கடவுள் நம்பிக்கையோடு போகிறது அது மூட நம்பிக்கையாக இல்லைன்றது அடுத்த விஷயம். கடவுள் நம்பிக்கை இல்லாமலே போகிறது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை, அதுவும் விரதம் இருந்து. ஸோ மொத்தத்தில் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுளை நம்புகிறவனும் ஒரு குத்துமதிப்பாக தான் நம்பிட்டு இருக்கிறான், கடவுள் இல்லைன்றவனும் ஒரு குத்துமதிப்பாக தான் இல்லைன்றான். ஸோ இந்த டாபிக் நம்ம எடுக்கிறதுக்கே ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசில் பயங்கரமான கமல் ஃபேன். ஸோ நான் நாத்திகனாக சுற்றிக்கிட்டு இருந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏன் அப்படின்னா, கமலை ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிட்டா அவங்க எவ்வளோ முட்டாள்தனமாக பேசினாலும் நமக்கு பயங்கர புத்திசாலித்தனமாக தான் தோணும். ஸோ அப்படி தான் ஒரு நாஸ்திகம் பேசுறதெல்லாம் பிடிச்சி போய், வா இது சூப்பராக இருக்குது. ஏன் சூப்பராக இருக்குன்னா, இது வரைக்கும் கேள்விப்படலைல்ல. இப்போ கேள்விப்படாத போது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது, வா இது நல்லா இருக்குதே அப்படின்னு தோணும். ஆக்சுவலாக கமல்ஹாசனே இப்படி தான் ஏமாந்துருக்கிறார். பெரியார் சொன்னதெல்லாம் கேட்டால் இது நல்லா இருக்குதே அப்படின்னு அவருக்கு தோணி இருக்குது. காரணம் என்ன, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. ஸோ அதை பற்றி கேள்விகள் கடவுள் நம்பிக்கை உள்ள எந்த மதத்தை சார்ந்தவர்கள்ட்ட கேட்டாலும் கோபம்தான் படுவாங்களே தவிர அதற்கான பதிலை சொல்ல மாட்டாங்க. இதே ஒரு மதம் இன்னொரு மதத்தை சொல்கிறாங்கன்னா, அப்போ உன் மதத்தில் இருக்கிற கடவுள் மட்டும் யோக்கியமா, இப்படி ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஸோ அப்போ
நாஸ்திகர்களுக்கு வந்து அதற்கான பதிலும் கிடைக்கல. ஸோ கிடைக்காதது ஒரு முக்கியமான காரணம். அவர்கள் நாஸ்திகர்களாகவே ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமாவது இருப்பாங்க. ஆனால் பெரும்பான்மையானவர்கள் மாறிடுவாங்க. எப்போ மாறுவாங்கன்னா, பயங்கர கஷ்டம் வரும்போது அந்த அகங்காரம்லாம் துண்டு துண்டாக காணாமல் போகும். ஆனால் அந்த கஷ்டம் இல்லாமல், இப்போ ஒரு பணக்காரங்களாக இருக்கிறாங்க, செலிப்ரிட்டியாக இருக்கிறாங்க, பெருசாக கஷ்டம் இல்லைன்னும் பொழுது தான் அவங்க வந்து அப்படியே நாஸ்திகத்தை தொடர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா, கவியரசு கண்ணதாசன் அவர்களும் நாஸ்திகர் தான். அப்போ வந்து ராமாயணத்தையோ மகாபாரதத்தையோ குற்றம் கண்டுபிடிக்கணுன்ட்டு படித்தார். அவர் குற்றம் கண்டுபிடிச்சி ஒரு புக்கு எழுதணுன்ட்டு. அது படிக்க 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 அவர் ஆத்மாவை டச் பண்ணி அவர் ஆஸ்திக ரைட்டர். கடைசியில் அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக்கே எழுதினார். ஸோ இது என்ன அப்படின்னா, குற்றம் கண்டுபிடிக்கணும்னு போய் கூட சிலருக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எடுத்து படிக்கணுமே, அதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு படிக்கணுமே. அப்போ வந்து சிலருக்கு டச் ஆகும், சிலருக்கு வந்து வெறுப்பு வரும். இது எதை பொறுத்துனா, அந்த ஆத்மா உண்மையில் எந்த தர்மத்தின் ஆத்மான்னு ஒன்று இருக்குது. இப்போ சப்போஸ் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து ஒரு கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மான்னு வச்சுக்கோங்க. கிறிஸ்தவ தர்மம்னா கிறிஸ்டின் குடும்பத்தில் இப்போ பிறக்கிறது கிடையாது. முன்ஜென்மங்களில் அவர் கிறிஸ்தவ தர்மத்திலே தான் இருந்திருப்பார். இப்போ ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல்னால இந்து குடும்பத்தில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக ராமாயணம் இதெல்லாம் படித்தார் அப்படின்னா அவருக்கு அது வெறுப்பை தான் கொடுக்கும். அவருக்கு அது பிடிக்காது. ஆனால் சப்போஸ் அவர் பைபிளை எடுத்து படிச்சிருந்தாருன்னா அவர் கிறிஸ்டினாக மாறிடுவார். ஸோ அப்படி தான் இந்த மதம் மாறுறதெல்லாம் நடக்குது இல்லையா. நான் நாஸ்திகனாக அந்த மதம் மாறிட்டேன் அப்படிலாம் சொல்கிறது என்னென்னா, அது அந்த தர்மத்தை ஆத்மா அவங்க மாறுறது கிடையாது. அது வந்த உடனே டக்குன்னு அதனால் ஈர்க்கப்படுவாங்க. ஸோ இதை தொடர்றதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்கள் படத்தில், ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச மகாநதி படத்தில் தான் அவர் முதலாக நாஸ்திகத்தை பேசினார்னு நினைக்கிறேன். அபூர்வ சகோதரர்கள் படத்திலே வரும், படத்தில் வராது, பாட்டு வரும். அந்த பாட்டை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போதைக்கு நாஸ்திகம் பேச வேண்டான்னு முடிவு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அம்மாவன்னா கோயில் கட்டி கும்பிடணுண்டோயின்னு ஒரு பாட்டு வரும். அதில் வந்து நாஸ்திகம் இருக்கும். சாமிக்குள்ளேயே வேற்றுமை இருக்குது பாரு, கிருஷ்ணர் முகத்தில் வெண்ணெய் வெடியுது, அரச மரத்தில் இருக்கிற பிள்ளையார் முகத்தில் எண்ணெய் வெடியுது பாரு, கடவுளுக்குள்ளே வேற்றுமை இருக்குது அப்படின்ட்டு அங்கே ஆரம்பிச்சிருப்பார். பட் அது படத்தில் வரல. அடுத்தது மகாநதியில் தான் வரும் நாஸ்திகன். ஸோ அதை தான் நானும் முதல்ல கேட்குறேன். ஏன்னா அப்போ நான் கமல் படம் மட்டும்தான் பார்ப்பேனே, மற்றவங்க படம்லாம் பார்க்கவே மாட்டேன். ஸோ அது எவ்வளோ பெரிய டேஞ்சர் பாருங்கள். ஒரு சினிமா நடிகரை வந்து நாம் ஒரு ரோல் மாடலாக வைக்கிறது, சினிமா நடிகர்னு எந்த மனுஷனை ரோல் மாடலாக வச்சாலும் நம்ம மாட்டிக்கும். ஏன்னா எப்படி கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, அவர்கள்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்தையும் சேர்த்து நம்ம கிரகிப்போம். ஸோ அதனால தான் கடவுள் சொல்வார், எல்லோரும் அனாதைகளாகத்தான் இருக்கிறீங்க, உங்களை வழிநடத்த யாருமே கிடையாது, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும். ஏன்னா மதங்களும் மனிதர்கள் தான் உருவாக்குறாங்க. அந்த மனிதர்கள் உருவாக்கிய மதத்தில் கடவுளை பற்றி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதைத்தான் இவர்கள் மறுக்கிறாங்களே தவிர ஒரிஜினல் கடவுளை இவங்க மறுக்க முடியாது. எனக்கு அவரை பற்றியே தெரியாத ஒன்றை இவங்க எப்படி மறுப்பாங்க? தெரியாத ஒரு வேர்டை சொல்லி, இப்போ சும்மா கற்பனையாக ஒரு வார்த்தை, கசே ரசா, அதை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா என்ன பேசுவீங்க? என்னென்னே தெரியாது, எப்படி பேசுவேன்னுவாங்கல்ல. அப்படி தான் கடவுளை பற்றி தெரியாது. அது அவரை அறியாமல் ஒரு காமெடியாக பேச வந்தது அன்பே சிவம் படத்தில். புரியக்கூடாது, அதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவார். அதை இளையராஜாவுமே சொல்லியிருப்பார். புரிஞ்சிட்டா நமக்கு வந்து, அதாவது கடவுளை அடைஞ்சிட்டா அல்லது தெரிஞ்சிட்டா பார்த்துட்டா அந்த சுவாரஸ்யம் போயிடும். அதனால தான் அவர் ஒளிஞ்சே இருக்கிறாரு. ஆக்சுவலாக அவரை பற்றி தெரியாததுனால தான் இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லியிருக்காங்க, உனக்குள்ளே கடவுள் இருக்கார், எனக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுருக்கு. ஸோ அப்படி கமல்ஹாசன் அவர்களுடைய அந்த மகாநதி படத்தில் பார்த்திங்கன்னா 2 இடத்துல வரும்னு நினைக்கிறேன் கடவுளை பற்றி. ஒன்று வந்து பூர்ணம் விஸ்வநாதன் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் ஜெயிலில் இருப்பாங்க. அப்போ அவர் வந்து அந்த காசு வரணுன்றதுக்காக ஒன்று சொல்லுவாங்களே, காயத்ரி மந்திரமோ ஏதோ ஒன்று. ஸோ அதை அவர் சொல்லிகிட்ருப்பார்.
அப்போ கமல்ஹாசன் அவர் வந்து ஏதோ நக்கலாக சிரிப்பார்னு நினைக்கிறேன். அப்போ இல்லை சிரிக்க மாட்டார். அப்போ வந்து சொல்கிறார், இதை சொல்லணும், சொன்னால் தங்க மழை கொட்டும், வானத்தை பிச்சுட்டு மகாலட்சுமி கொட்டுவா, மொத்தத்தில் காசு வரும், அந்த அர்த்தத்தில் சொல்லுவார். ஸோ அப்போ கமல் அவர்கள் வந்து அப்படியே நக்கலாக அப்படி மேலே பார்ப்பார். ஸோ என்னென்னா சைலண்ட்டாக நாஸ்திக தப்பு தான் உள்ளே புகுத்துறார். மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணுறார். ஸோ அப்போ வந்து அது உங்களுக்கு கொட்டிச்சா, அப்போ அவர் ஏதோ பெணத்துவார், காசும் கொட்டிச்சு, தேலும் கொட்டிச்சு அப்படின்னுவார். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னும்போது, எப்படி சொன்னால் உங்களுக்கு வசதி சொல்லுங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் ஏதோ சொல்லுவார். என்ன சொன்னால் உங்களுக்கு திருப்தி ஆவீங்கன்ட்டு. ஓ, ரெண்டும் கேட்டானே நீனு, ஓ அதனால தான் நீ ஜெயிலுக்கு வந்துருக்கிற அப்படின்றதே எப்படி பார்ப்பார். ஒன்று நான் எதுக்கு வந்தேன் போடா அப்படின்னுவார். அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன் படுற அதே கஷ்டத்தை தானே கடவுள் நம்பிக்கை இல்லாதவனும் படுறான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து நாஸ்திகனாகவே கமலை காட்ட மாட்டாங்க. இது வந்து திட்டமிட்டு திணிக்கப்பட்ட காட்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் கோயிலுக்கெல்லாம் போவார், எல்லாமே பண்ணுவார். அங்கே நாஸ்திகராக எங்கே மாறுறாரு, எப்படி மாறுறாரு அப்படின்றதே இருக்காது. பட் ஆனால் அவருடைய மகளை கடத்திட்டு போயிடுறாங்க, குடும்பம் பிரியுது, அந்த விரக்தியில் அவர் நாஸ்திகன் ஆகிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உண்மையிலே அந்த மாதிரியும் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் வந்து ரஜினி, அதாவது நான் கமல் ஃபேனாக சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினி ஃபேனாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசான பிறகு ரஜினி அவர்களை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் திட்டுறாங்க அப்படின்னா, அந்த கடவுள்னால. அவர் வந்து கடவுள்னு பேசுவார் இல்லையா. அப்போ அவங்க வாழ்க்கையில் அடிபடுறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த மாதிரி டயலாக் பிடிச்சிருக்குது. ஆமாம், கடவுள் இல்லை, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி கமல் ஃபேனாக இருந்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதான பிறகு ரஜினியை பிடிக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால. ஸோ இப்படி 2 விதமான மாற்றமுமே நடக்கிறத பார்க்குறோம். ஸோ அதே படத்தில் வந்து ஏதோ ஒரு சீனில் வந்து, ஆமாம் இதெல்லாம் நடக்கிறத பார்த்தா கடவுள் இருக்கான்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது அப்படின்னு ராஜேஷ் சொல்வார். ஸோ இப்போ அவருடைய பேட்டியெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்க, இவங்க பேசுகிறத தான் அங்கே டயலாகாக வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தது வந்து ராஜேஷ் அவர்கள் பேட்டியில் கூட இன்னொன்றும் சொல்லியிருப்பார், ஒரு சில விஷயங்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு நல்ல பத்தினியாக இருப்பாள், ஆனால் ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுவா. ஒருத்தி நிறையா இன்றைக்கி ஒருத்தன் நாளைக்கு ஒருத்தன்னு போயிட்டு இருப்பா, ஆனால் நல்லா சுகபோகமாக வாழ்ந்துட்டுருப்பா அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாம் என்னென்னா அவங்க கடவுள் இருக்கா இல்லையான்ற ஒரு இதுலேயே அவங்கள வச்சு, அதாவது அவங்க நாஸ்திகர்கள், ஏன்னா அவர் கம்யூனிஸ்ட கொள்கையினால் ஈர்க்கப்பட்டவர் இப்படியெல்லாம் இருக்கிறார். ஸோ அதில் இன்னொன்று அவர் கிறிஸ்தவர் வேறு. அப்படியே போனாலும் அந்த பக்கம் தான் போவார், அது கடைசியில் அவர் போயிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும்போதும் தெரியுது. பட் அந்த கம்யூனிசத்தில் அவருக்கு ஆழமான ஈர்ப்பு இருக்கிறது, அதுலேருந்து வெளியில் வர்றது கஷ்டம். ஸோ காரல் மார்க்ஸுடைய கலரையை பார்த்துட்டு இவருடைய கலரை அப்படியே பண்ணியிருக்கிறார் இல்லையா. இவர் காரல் மார்க்ஸாகவே இருந்தாலும் இருக்கலாம், ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல அவர் பிறந்து தானே ஆகணும். ஸோ அவர் பண்ண பாவத்துக்கான தண்டனை அவரே அனுபவித்து தானே ஆகணும். ஸோ அந்த சித்தாந்தம் வந்து மறுபடியும் அடுத்த பிறவியிலும் தொடரலாம். சரி, அடுத்தது மெயினாக நாஸ்திகத்துக்காகவே எடுத்த படம் அப்படின்னா அது அன்பே சிவம் சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு இது ஆலவந்தான் படத்துலேயும் ஒரு சீன் வரும். ஃபஸ்ட்டு டைலாகே அவருக்கு அதுதான் நினைக்கிறேன். ஹீரோயின் வந்து கேட்பாங்க, அவர் மிலிட்ரியில் சண்டை போட்டு அடிபட்டு இருப்பார். நீங்கள் இங்கே போகிறீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்து கடவுளை வணங்கி பணமாக வராமல் சேஃபாக வர்றதுக்கு வேண்டி இருப்பேன் அப்படின்னு. எதிரி வணங்குற கடவுள் வேறு, அவன் நம்ம சாமிக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னாரு. ஸோ அதில் நாஸ்திகம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு தெரியல. பட்டு விஸ்வரூபம் படம் அதுக்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்களே. ஸோ அதை பார்க்கும்போது இதுக்கும் அந்த டைலாகும் கூட ரிலேட்டடாக இருக்குதோ அப்படின்னு இப்போ தான் பார்த்தேன். அது என்ன டைலாக்னு பார்க்கும்போது அப்படி தோணுது. ஏன்னா பாகிஸ்தானோட சண்டை போட்டு அப்படி ஆகும். ஸோ பாகிஸ்தானுடைய கடவுள், அதாவது அதுக்கு முன்னாடி அந்த ஹீரோயின் சொல்லும்போது நான் ஒன்றும் பாகிஸ்தான்காரி கிடையாது, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் போகிறது அப்படின்னும் சொல்லுவாங்க.
சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா அன்பே சிவம் படம். அன்பே சிவமில் வந்து அந்த நாஸ்திகம், கம்யூனிசம் இதை பற்றி பேசிக்கிட்டே வருவார். அதில் குறிப்பாக வந்து 2 இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ஒரு பையனுக்கு வந்து பிளட்டு கிடைக்காது. கன்னிகாஸ்திரி அவங்க வேனில் இட்டுட்டு போவாங்க ஆம்புலன்ஸில். அப்போ அந்த அரிய வகை பிளட் குரூப் வந்து மாதவனுக்கு இருக்கும். ஸோ அதை ரத்தமெல்லாம் கொடுத்தும் அந்த பையன் இறந்துடுவான். உடனே இவர் வந்து அழுவார் மாதவன். என்ன மாதிரி சிஸ்டம் இதெல்லாம் பார்க்கும்போது கடவுள் இருக்கா இல்லையானே எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அப்போ கமல் பார்ப்பார். பார்த்துட்டு சரி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்போது எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது அப்படின்னு. ஸோ அந்த படத்துடைய மெயின் ஹைலைட் சீனாகவே அதை தான் எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அப்படியா கடவுள் நம்பிக்கை இருக்குதா, யார் அந்த கடவுள்? உடனே மாதவனே கை கட்டி சொல்லுவார், முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கே அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லுவார். அடுத்தது கடைசியில் கமல்ஹாசன் அவர்களை வந்து கொலை பண்ணுறதுக்காக சந்தான பாரதி அவர்கள் வருவாங்க கத்தி எடுத்துகிட்டு. அப்போ இவர் வந்து சொல்லுவார், நான் இப்போ உங்களை கொல்ல போகிறதில்ல, ஏன்னா அண்ணன் சொல்கிறத கேட்டு, அதாவது நாசர் தான் வில்லனாக இருப்பார். ஸோ அவர் சொல்கிறத கேட்டு நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனை எனக்கு கிடச்சிடுச்சு. உங்களை ஆஸ்பத்திரியில் வந்து பார்த்தோம் இல்லையா, 6 மாதத்தில் என்னுடைய மகள் ஆஸ்பத்திரியில் இருந்து இறந்துட்டா உடம்பு சரியில்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஆனாலும் பாருங்களாம் அண்ணனை கடவுள் எதுவுமே பண்ணல, பாருங்கள் அண்ணன் பொண்ணு எவ்வளோ கிராண்டாக நடக்குது. அதாவது அங்கே இவர் சொல்ல வர்றது என்னென்னா, இதுதான் இவர் ராஜேஷ் இவங்களுடைய அடிப்படை விஷயமாக இது தான் இருக்குது. என்ன அப்படின்னா, நல்லவனுக்கு நடக்கிற அதே விஷயம் கெட்டவனுக்கும் நடக்குதே. நல்லவன் பாதிக்கப்படுறான் ஒரு கெட்ட விஷயத்துக்கு, அதனால் அவன் வந்து கடவுள் இருக்குதுன்னு நினைக்கிறான்னா, அதே கெட்ட விஷயத்தை செஞ்சுட்டு இன்னொருத்தன் நல்லா இருக்கிறானே அப்படிங்கிறதே தான் திரும்ப 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 எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி கடவுள்லாம் அதாவது இதுக்கு மேலே பாவம் செஞ்சால் அவ்வளோதான், கடவுள் என்னை விடமாட்டார்னு சொல்லிவிட்டு அடுத்த லைனே கடவுள்லாம் இல்லை தம்பி அப்படின்னு சொல்கிற மாதிரி வருது. அப்போ அவர் சொல்கிறார், அப்படிலாம் நம்பாதீங்க, கடவுள் இருக்கிறாரு, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு இருக்குது. அப்படியா, யார் சாமி அந்த யார் உங்கள் சாமின்னும் போது அவர் சொல்கிறார், முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை கொல்லணுன்னு வந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டு மன்னிப்பும் கேட்குற மனுஷன் இருக்கானே, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் சொல்ல வர்றது என்னன்னா, இதை மீறி எந்த சாமியும் கிடையாது. ஸோ மனிதர்களுக்குள்ளே அந்த நல்ல மனசு இருந்தால் அதுதான் கடவுள், அதுதான் அன்பே சிவம். ஸோ கடவுள்னு சொல்கிறது அன்பு அப்படின்னு வந்துச்சு. ஸோ காட் இஸ் ட்ரூத், காட் இஸ் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளே அன்பு, அது அப்படியே திருப்பி அன்பே கடவுள் அப்படின்னு வந்துடுச்சு. ஆனால் கடவுளே அன்புன்னு சொல்லும் பொழுது ஆஸ்திகமாகவும், அதை திருப்பி போடும்போது நாஸ்திகமாகவும் மாறுது. இதை மீறி கடவுள் கிடையாது, அன்பு தான் கடவுள் அப்படி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ கடவுள், கவிதை, சினிமா நம்புகிற மாதிரி எடுத்துகிட்டா நம்பிடுவாங்க, ஆனால் இது எல்லாமே கற்பனை தான் அப்படின்னு கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு விஷயம்னா, இந்த நாஸ்திகத்தை தான் நம்புகிற மாதிரி சொல்லி நம்ப வைக்கிறாங்க. காரணம் கடவுளை பற்றி தெரியாது இல்லையா, தெரியாத காரணத்தினால கடவுளுக்கு சில குணங்கள் மதங்கள் சொல்கிறத வந்து அது எப்படி சாத்தியம் அப்படின்னு அதை கேட்குறது தான் நாஸ்திகர்களும் பண்ணுறாங்க, கமல்ஹாசன் அவர்களும் படத்தின் மூலமாக பண்ணுறாங்க, ராஜேஷ் அவர்கள் இப்போ சமீபமாக பேட்டி கொடுக்கறது இதிலெல்லாம் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அப்போ இதை ஏன்னா கடவுளை பற்றி தெளிவாக சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஏன் தெரியுமா, ஆஸ்திகர்கள் வந்து கோபப்படுறாங்க இல்லையா. ஸோ கோபப்படும்போது பாரு
கடவுளை வணங்குறவன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு இன்னும் அது நாஸ்திகர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவே ஆகுது. காரணம் என்னென்னா, கடவுளை பற்றி யாருக்குமே தெரியாதுன்றது தான் உண்மை. இது குரானில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கும். அல்லாவின் வழி அல்லாவிடம் மட்டுமே இருக்கிறது. அவரே வந்து சொன்னால் மட்டுமே அதை பற்றி தெரியும். அது வரைக்கும் தெரியாது. ஸோ அது வரைக்கும் நாஸ்திகர்கள் கடவுளுடைய குணம் இதெல்லாம், இதுதான் கடவுள் அப்படின்ட்டு எதெல்லாம் ஆஸ்திகர்கள் சொன்னாங்களோ அது கிடையாது, அதனால் கடவுளும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொன்னது தப்புன்னா நீங்கள் சொன்னது தப்புன்னு தானே சொல்லணும். அதுக்காக கடவுளே கிடையாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கடவுளை பற்றி தெரியாது, ஆனால் இதுதான் கடவுளுடைய குணமாக இருந்தால் அது பொய்யா இருக்கும் இல்லையா? இப்போ வந்து சில மதங்களில் கடவுள் வெட்ட சொன்னார், குத்த சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கடவுள் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பெரிய புத்திசாலித்தனம்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாகவே சொல்லிடலாம். இப்போ கமலஹாசன் அவர்களே சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அன்பு தான் கடவுள். ஸோ அப்போ அன்பு தான் கடவுள்னால் வன்முறை சொல்கிற கடவுள் அது கண்டிப்பாக கடவுள் சொல்லியிருக்க மாட்டார். ஆனால் அதை யோசிக்காமல் அப்போ கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிறதே ஒரு விதத்தில் அறியாமை தான். ஸோ அன்பே சிவம் படத்தில் வருகிற இந்த 2 டைலாக் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். அதற்கு முன்பு ராஜேஷ் அவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி இந்தியாவில் சித்தர்கள் சாது சன்னியாசிகள் தவம் பண்ணி சில சக்தி கிடைக்குது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எதுவுமே பண்ணாமலே அவனுக்கும் தானே கிடைக்குது. அப்போ எதுக்கு சாமி கும்பிடணும்? அதாவது சாமி கும்பிட்றதுனால தான் இது கிடைக்கிது அப்படின்னு நான் நம்பலை. ஏன்னா கும்பிடாமலுமே அது கிடைக்கிதே அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம இப்போ அட்ரெஸ் பண்ணலாம். ஏன்னா அதோட ரிலேட்டட் தான் கமலஹாசன் அவர்கள் சொல்கிற அந்த என்னுடைய நண்பன் சொன்னான், கரண்ட்டு கூட பெரிய சக்தி தான், நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தான், அதனால் நம்ம வணங்கவா செய்கிறோம், அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கமலஹாசன் அவர்களோட வந்து யார் வாதம் பண்ணாங்கன்னு தெரியல. பட் ஆக்சுவலாக வாதம் பண்ணுறதுக்கு வந்து ஆஸ்திகர்கள்கிட்ட எதுவும் கிடையாது. அது ஒன்று இருக்குது. அதனால் அது ஈஸியாக யார் வேணாலும் அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை மறுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதிலே இருக்கும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு பைபிள் எடுத்திங்கன்னா தொடக்கத்தில் அப்படியே மண்ணில் ஆதாமை செஞ்சு ஃபோனை ஊதிட்டார் வந்துட்டார், இதை நம்புகிற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டுடலாம், ஈஸியாக கேட்டுடலாம். ஸோ அதே மாதிரி செங்கடலை வந்து அப்படியே பிரித்து மோசஸ்க்காக பிரித்து அப்படியே உள்ளே போனாங்க, அதுக்கப்புறம் கடல் வந்து மூடிச்சு. இது இல்லாமல் மோசஸ் வச்சு நிறைய அற்புதம், எதுவுமே நம்புகிற மாதிரியே இருக்காது. ஸோ இன்னொரு விஷயம், இயேசுவோடைய பிறந்த கதையும் கிருஷ்ணருடைய பிறந்த கதையும் பார்த்திங்கன்னா ஒரே கதையே அப்படியே இருக்கும், இம்மி பிசுறாமல். ஸோ அதனால் அதெல்லாம் முதல்ல நாஸ்திகர்கள் படிச்சிருப்பாங்களான்னு தெரியாது. படிச்சிருந்தால் அது ரொம்ப ஈஸி, இது உண்மையில் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு. ஆனால் இதனால் கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு விதத்தில் அறியாமை தான். ஏன்னா இதை எழுதியது மனிதர்கள் இல்லையா? கடவுளாக வந்து சொன்னார், இல்லை கடவுளாக இப்படிலாம் எழுத சொன்னார், அல்லது கோயில் மசூதி சர்ச்சு இப்படி தான் நீங்கள் வழிபடணும், இதெல்லாம் கடவுளாக வந்து சொன்னார். இதெல்லாம் மனிதர்களாக உருவாக்கிய வழிகள். ஆனாலும் ஒரே ஒரு விஷயம், உலகம் முழுவதும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. அது எப்படி வந்தது? நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நமக்கு தெரியாத ஒரு வார்த்தை ரசகேசா அப்படிங்கிறதை பற்றி பேச சொன்னால் தெரியாது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, தானாக மனிதனுக்கு இல்லாத ஒன்றெல்லாம் திடீர்னு வராது. ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று நடந்துருக்குது. ஸோ அதை வைத்து தான் அவன் கடவுள்னு சொல்கிறான். அது என்னன்றது அவங்களுக்கு தெரியல, அதனால் இவனாக அனுமானிக்க ட்ரை பண்ணுறான். ஒரு காலத்தில் ஏன்னா அந்த சயின்ஸ் சொல்கிறதுனால பிக் பேங் தியரி வந்துச்சு, அங்கேருந்து பூமி வந்துச்சு, ஒரு செல்லு 2 செல்லு அப்படியே போய் குரங்கு வந்தது, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான், ட்ரெஸ் இல்லாமல் அலைஞ்சான், காட்டிலெல்லாம் அலைஞ்சி திரிஞ்சான், இலை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தான். அப்போ மழை இடியெல்லாம் பார்த்துக்கும்போது பயந்துட்டு அதை தான் அவன் வணங்கினான். இது எல்லாமே மனிதனுடைய அனுமானங்கள். ஸோ அப்படி ஒரு வேளை கடவுளை உருவாக்கி இருந்தால், இந்த மகாபாரதம் இருக்குது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எத்தனை படம் எடுக்கிறாங்க. கமலஹாசன் அவர்களே சொல்லுவாங்க, ராமாயண மகாபாரதத்தை விஞ்சி உங்களால் ஒரு கதையை கூட உருவாக்க முடியாது, எல்லா கதையுமே அதிலே இருக்குது அப்படின்னது அது உண்மையும் கூட. ஸோ பைபிள்லேயும் அதே மாதிரி நிறைய கதை இருக்குது. இதில் என்ன ஒரு காமெடினா, மகாபாரதம் ராமாயணத்தில் இருக்கிற கதையே தான் பைபிள் குரான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி எல்லாத்துலேயும் ஒரே கதை ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் உள்ள மெசேஜ் வந்து
மேலோட்டமாக ஒரு மெசேஜ் தெரியும், அது எல்லாருமே கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆழமான மெசேஜ் இருக்கும். ஸோ இதெல்லாம் மனிதன் கற்பனையினால் உருவாக்கப்பட்ட விஷயம் கிடையாது, அவன் மூலமாக வெளிப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு ராஜேஷ் அவர்கள் சொன்ன உதாரணமே முதல்ல சரியான உதாரணம் கிடையாது. ஏன்னா இவங்க ஆன்மீகவாதிகள், அவங்க சயின்டிஸ்ட்டு, விஞ்ஞானிகள். ஸோ அதையும் இதையும் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அங்கே இருக்கிற ஆன்மீகவாதியும் அவங்க யார் கடவுள் நினச்சிட்ருக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மகிமை கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவர் எதுக்கு அப்படி ஒரு உதாரணத்தை எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட்டு, அது நமக்கு அப்பாற்பட்ட சக்தி தானே, அதை என்ன வணங்கிட்டா இருக்கிறோம்? அது மாதிரி கடவுள்னு ஒரு சக்தி இருந்தால் இருந்துட்டு போகுது, அதை எதுக்கு நான் வணங்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இருக்குதுன்றதை அவங்களால உணர முடியுது. ஆனால் அது என்ன பண்ணும், என்ன எதுக்கு வணங்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல்லையோ இல்லை வெளியிலையோ, அது என்ன பண்ணும்? யார்கிட்ட உதவி தேடி போகும்? தன் அப்பா அம்மா கிட்ட தான் சொல்லும், இல்லையா? அதுக்கு தெரியும் இவங்க தான் என்னோடய அப்பா அம்மா, ஸோ அவங்கக்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லும். ஸோ அப்பா அம்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் அப்பா அம்மா கிட்ட தான் எல்லாமே சொல்லும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு தான் பிறந்திருக்கோம், ஸோ அவங்கக்கிட்ட தான் போய் கேட்போம் அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த அப்பா அம்மாவனால் சால்வ் பண்ண முடியாத விஷயம், அந்த அப்பா அம்மாவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். உதாரணத்துக்கு நோய் வருது, அது அப்பா அம்மா என்ன பண்ண முடியும்? அதுவும் அப்பா அம்மா எத்தனை வயது வரைக்கும் இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. சில விஷயங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூட முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? யார்கிட்ட சொன்னாலும் பிரச்சனை வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? அதை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? கடவுள்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நமக்கு நம்பிக்கையாக சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவை, அதனால் கடவுளை பிடிச்சிக்கிறோம். ஸோ அது கற்பனையாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது, எங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனைனா கடவுள்கிட்ட போகணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வருது பார்த்திங்களா? அதை யாருமே கற்றுக் கொடுக்கல. இப்போ அப்பா அம்மா வணங்கலாம், ஏன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் கோயிலுக்கு போகிறாங்க, முஸ்லீம்ஸும் கோயிலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த உந்துதல் வருது இல்லையா? அதை கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்க அப்பா அம்மா. ஆனால் அவங்க இப்போ கமல்ஹாசன் அவர்களுடைய மகள் ஸ்ருதிஹாசனே ரெகுலராக கோயிலுக்கு போவாங்க. ஏன்னா வீட்டில் இதை யாரும் சொல்லிக் கொடுக்கல. அப்போ அவங்களுக்கு யார் இதை சொல்லிக் கொடுத்தா? இயல்பாகவே தோணும். அப்படி மனிதனுக்கு முதலாக கடவுளை பற்றி எப்போ சிந்தனை வந்துச்சுன்னா, அவனுக்கு ஒரு துக்கம் வரும்பொழுது கடவுளை பற்றி எண்ணம் தானாக வருது அவனுக்கு. இது எப்போ நடந்துச்சு? முதலாக சயின்ஸ் சொல்கிற மாதிரி நம்ம கற்பனையாக சொல்லலை, வருடத்தோடு சொல்கிறோம். சராசரியாக 2500 வருடத்திற்குள்ளே தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. மனிதனுக்கு ஒரு துக்கத்தை அனுபவிக்க, ஒரு துக்கம் ஃபீல் ஆகுது, பெரிய அளவில் கிடையாது, ஸ்லைட்டாக துக்கம் ஃபீல் ஆகுது. டக்குன்னு அவனுக்கு கடவுளுடைய சிந்தனை வருது, கடவுளை பற்றிய சிந்தனை வருது. ஆக்சுவலாக நாங்கள் காலேஜ் படிக்கும்போது நிறைய கன்னிகாஸ்திரி படிப்பாங்க. ஸோ அதில் ஒரு நான் அப்போ நாஸ்திகனாக இருந்தேன்னா, ஸோ அப்போ அவங்கக்கிட்ட இதை பற்றி சும்மா வாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, எங்களை விட நாஸ்திகராக இருக்கிற நீங்கள் தான் அதிகமாக கடவுளை நினைப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ அது உண்மை தான் இல்லையா? அதாவது நினைக்கிறது வேறு அர்த்தத்தில் நினைக்கிறோம், பட் இருந்தாலும் அது உண்மை தானே. அதனால தானே கமல்ஹாசன் இப்போயும் சம்மந்தமே இல்லாமலாம் கடவுள்னு அழைச்சிட்டு வர்றார். ஸோ அதே மாதிரி 2 பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க சொன்னாங்க, கஷ்டம்னு வந்தால் கடவுளை தேடுவோம் அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கன்னிகாஸ்திரி தான் அவங்களும். அவங்க என்ன சொன்னாங்க, நீ இன்னும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கலை அப்படின்னாங்க. ஸோ கஷ்டம் வந்தால் தானாக புத்தி கடவுளை தேடும் அப்படிங்கிறது அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. இப்படி 2500 வருடம் முன்பு நடந்தது.
அது வரைக்கும் கடவுளை பற்றி சிந்தனையே கிடையாது மனிதர்களுக்கு. அது எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? சயின்ஸ் சொன்னதெல்லாம் நம்பாதீங்க. லட்சக்கணக்கான வருடம், மில்லியன் கணக்கான வருடங்கள்லாம் மனிதர்கள் இந்த பூமியில் இல்லை. அதாவது அது அது ஒரு விதத்தில் ரைட்டு, பட் அவங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 2500 வருடம் மனிதர்கள் இருக்கிறாங்க, துக்கமே இல்லாமல் இருக்கிறாங்க இதே பூமியில். துக்கம்னா என்னன்னே தெரியாது, அழுவுறதுனா என்னன்னே தெரியாது. குழந்த பிறக்கும்போது கூட குழந்தை அழுதுட்டு தானே பிறக்கும், பிறக்கலன்னா நோயின்ட்டு ஓங்கி கொடுப்பாங்கல்ல. குழந்தைகள் கூட சிரிச்சிட்டு தான் பிறக்கும் அதுக்கு முன்னாடி 2500 வருடம். தாய்க்கே அந்த பிரசவ வலின்றாங்களே அது இருக்காது. இது பைபிளில் வெளிப்பட்டு இருக்குது. அந்த கனியை சாப்பிட்ட பிறகு கடவுள் சொர்க்கத்தை விட்டு துரத்தும் பொழுது, இனி நீ பிரசவ வலியுடன் பிரசவிப்பாய் அப்படின்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி வலி கிடையாதுன்னு அர்த்தம். அதில் வெளிப்பட்டு இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிறது எதன் ஆதாரத்தில் சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மனிதர்கள் சொன்னால் எல்லாமே தப்பாக தான் இருக்கும், அல்லது கொஞ்சம் உண்மை இருக்கும், அதுவும் டைரெக்டாக இருக்காது. ஆக்சுவலாக மதங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களில் உண்மையும் இருக்குது, ஆனால் டைரெக்டாக இருக்காது, மறைப்பொருளாக இருக்கும். நாம் இப்போ சொல்கிற விஷயத்தை யார் சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அவர் எப்போ சொல்கிறாருன்றதை நம்ம பார்ப்போம். முதல் 2500 வருடம் இதே பூமி சொர்க்கமாக இருக்கும். அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக இருக்கும். அந்த சொர்க்கமாக இருந்ததே பாரத பூமி தான். அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள் தான் 33 கோடி தேவர்கள் நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ இதை சொல்லும்போது இன்னொன்று ஞாபகம் வருது. அந்த கிறிஸ்தவ படத்தில் ராஜேஷ் அவர்கள் சொல்லிப்பாங்க, இந்தியாவை இங்கே இருக்கக்கூடிய இந்து கடவுள் படைத்தார்னா வெளிநாட்டில் இருப்பவர்களை எந்த கடவுள் படைத்தார்? உடனே எல்லாம் பயங்கரமாக கைத்தட்டுறாங்க. அதில் என்ன ஒரு புத்திசாலித்தனமாக சொன்னாருன்னு தெரில, கைத்தட்டுறாங்க. ஏன்னா கிறிஸ்தவ மதத்துடைய நம்பிக்கை அப்படி. ஏற்கனவே நிறைய கடவுள் இருக்கிறாங்க, புதுசாக ஒரு கடவுள் இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் தனியாக வழி நடத்துகிறார். அந்நிய தேவனை கும்பிட்றது எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. இதை நக்கல் அடித்தா பரவாயில்ல இல்லையா? ஏன்னா இது கடவுளுடைய குணமாக இருக்குமா? இல்லை ஒரு மனிதர்களை வெறுக்கிறேன், நீ இன்னொரு சாமியை கும்பிட்டேன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது, அப்படின்னா மனுஷன் அவர், நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசினா எனக்கு கடுப்பாகுதுன்ற சொல்கிறதுக்கு. சரி, பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும். 2500 வருடத்துக்கு துக்கத்துடைய பேரடையாளமே தெரியாது. ஏன் தெரியுமா? துக்கம் அடைவதற்கு சில விஷயங்கள் பண்ணணும் இல்லையா? அது பண்ண மாட்டாங்க, அதனால்தான் துக்கம் இருக்காது. இப்போ ஒரு பையன் ஜாலியாக இருக்கிறான், ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிறான், பசங்கக்கிட்ட பொண்ணுங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறான், ஓகேவா? ஸோ அப்போ அங்கே நிறைய பேரை லவ் பண்ணுவாங்க. சில பெண்கள் வேறு ஒரு பையனை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் இவன் ஜாலியாக தான் பேசுவான், அந்த பொண்ணு லவ் பண்ணுற பையன்கிட்டையும் இவன் ஜாலியாக தான் பேசுவான், ஓகேவா? இப்போ இவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. ஸோ இவனும் லவ் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட பேசினா இவனுக்கு எப்படி இருக்கும்? வலிக்கும் இல்லையா? இது எதனால் வந்தது? இவன் அந்த பொண்ணை லவ் பண்ணதுனால வந்தது. இல்லைனா இவன் ஏன் கண்டுக்க போகிறான்? இல்லை, இவன் பாட்டுக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்க போகிறான். அப்போ இந்த தப்பு அங்கே பண்ண மாட்டாங்க சொர்க்கத்தில். என்ன தப்பு? லவ் பண்ண மாட்டாங்க யாருமே. சரி, லவ் பண்ணலன்னா என்ன? பொண்டாட்டி பேசினா மட்டும் வலிக்காதா? ஏன்னா அங்கே கல்யாணம் நடக்கும், இந்து தெய்வங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக தானே இருக்கிறாங்க, திருமணம் நடக்கும், குழந்தையும் பிறக்கும். ஆனால் காமம்னா என்னன்னே அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது, காதல்னாலும் என்னன்னு தெரியாது. அன்பாக இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும், ஆனால் இந்த இனக்கவர்ச்சி அன்பு இருக்காது, காதல் அது இருக்காது, பற்று கூட இருக்காது. என்னுடையவர்கள் அப்படிங்கிற பற்றும் இருக்காது. தெரியும் இவங்க என் மனைவின்னு தெரியும், கணவன் தெரியும், அப்பா அம்மான்னு தெரியும், குழந்தைன்னு தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் இவர்களை எப்படி நேசிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் மற்றவர்களையும் நேசிப்பாங்க. இவங்களுக்கு அந்த சில கடமைகள் இருக்கும், அதை பண்ணுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லார் மீதுமே அன்பு இருக்கும் சொர்க்கத்தில் எல்லோருக்கும். அதனால தான் கோயிலில் போய் அந்த அவங்களுடைய சிலை முன்னாடி போய் நம்ம போய் நிற்கிறோம்.
அந்த சாமி கேட்குதா, ஏய் நீ என்ன எனக்கு பொண்டாட்டியா புள்ளையா, நான் எதுக்குடா உனக்கு ஹெல்ப் பண்ணும் போடா அப்படின்னு நான் சொல்லுது இல்லையா? ஏன்னா அவங்களுடைய குணம் அப்படி இருந்ததுனால தான் அவங்க முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம், அவங்க சிலை முன்னாடி போய். சரி, அவங்க எங்கே போனாங்க? இப்போ பாருங்கள், சொர்க்கத்தில் தேவதைகள் வாழ்ந்தாங்க, நாராயணன் வாழ்ந்தார், ராமர் வாழ்ந்தார், எல்லோரும் தான் வாழ்ந்தாங்க. இந்துக்கள் வழிபடுறவங்க எல்லாருமே அங்கே வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் மனிதர்கள் எழுதிய ராமாயணம் மகாபாரதத்தில் சொன்ன மாதிரி சீதை ராமருடைய மனைவியை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டான், அவனுக்கு 10 தலை இருந்துச்சு, இப்படியெல்லாம் எதுவுமே அங்கே நடக்கலை. அமைதியாக இருந்துச்சு. கிருஷ்ணர் இருந்தார், அமைதியாக ராஜ்யம் பண்ணார். ஸோ ஒருவனுக்கு ஒருத்தினா ராமர் சீதை அப்படின்னு சொல்கிறோம். சொர்க்கத்தில் உள்ள எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க, கிருஷ்ணரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் மகாபாரதத்தில் கண்ணாப்பின்னான்னு காட்டியிருப்பாங்க கிருஷ்ணரை. அது உண்மையில் நிந்தனை பண்ணுறது, அதைத்தான் நக்கல் அடிக்கிறாங்க நாஸ்திகர்கள். அதை புரிஞ்சுக்கணும். ஒரிஜினல் கிருஷ்ணரை அவங்க நக்கல் அடிக்க முடியாது, காரணம் அவரை பற்றி தெரியாது அவங்களுக்கு. அந்த கதையில் அப்படி இருக்குதே, அந்த கதை கட்டுக்கதைன்னு ஒரு பக்கம் சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் பாரு கிருஷ்ணர் பொம்பளை பொறுக்கி அப்படின்னும். அதான் கதைன்றீங்களா, அப்புறம் எதுக்கு பொம்பளை பொறுக்கின்றீங்க? ஏதாவது ஒன்று தானே சொல்லணும். ஸோ அப்போ அவங்களுடைய ஸ்டாண்டு கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கதைனா அதை விட்டுடணும், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாதுல்ல. அவர் அப்படி இருந்தார்னா அப்போ நிஜமாகவே நடந்ததுன்னு நம்புறீங்கன்னு ஆகிடும். உண்மையிலே நீங்கள் எந்த மதத்து கதை உண்மையிலே நடந்ததுன்னு நினைத்தால் உண்மையிலே அது அந்த மதத்திற்கு வீக் பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அதில் அதாவது கமலஹாசன் அவர்கள் சொன்னாங்களா, நம்புகிற மாதிரி கடவுளை சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக எந்த மதத்திலும் கடவுளை நம்புகிற மாதிரியோ மகிமை பாடுற மாதிரியோ இருக்கவே இருக்காது. பைபிள் குரான்லாம் பார்த்திங்கன்னா கடவுள், குறிப்பாக பைபிள் பழைய ஏற்பாடு இல்லை, குரான்லேயாவது உங்களை எதிர்த்து சண்டை போட்டால் தான் கொலை பண்ணுங்கன்ட்டு இருக்கும், அதுவும் எங்கேயோ ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது, கம்முன்னே இருந்தாலும் அவன் இன்னொரு சாமியை கும்பிட்டானா போய் கொலை பண்ணு அப்படின்னு இருக்கும். அது பைபிள் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கும் அது. ஸோ அது புரியாமல் நிறைய பேர் குரானில் அப்படி இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி குரான் சேனலில் அதை பற்றி பேசிகிட்டும் இருக்கனால நமக்கு நல்லாவே தெரியும், அப்படி இல்லை, எங்கேயுமே இல்லை. சரி, அடுத்தது இப்போ அந்த தெய்வங்கள் எங்கே போனாங்க? உயிரோட்டமாக இருந்தாங்கள்ல, அவங்க எங்கே போனாங்க? எங்கேயும் போகலை. மறுஜன்மம் எடுத்து 2100 வருடம் சொர்க்கமாக இருந்த இதே பூமி நரகமாக மாறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நரகம்னா அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் மனிதர்கள் மதங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அது மனிதர்கள் உருவாக்கியது, அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ அதேமாதிரி கடவுள் எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு தான் எல்லா மதங்களுமே சொல்லுது. அப்போ எங்கும் நிறைந்தவர் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்னு கடவுள் கேட்குறார். ஏன்னா எங்கும் நிறைந்தவர்னு சொன்னதுனால தான் இப்போ கடவுள் வந்திருக்கிறாருன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டுறாங்க. ஸோ அதுதான் மிகப்பெரிய நிந்தனைன்றார். இப்போ உங்கள் அப்பா உங்களுக்கு இப்போ கோடி கோடியாக சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, இன்னொருத்தர் கேட்குறாரு, எங்கப்பா உங்கள் அப்பா? அவர் தான் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், தோப்பர் குப்பை தொட்டியில் இருக்கிற தோப்பர் நாய் இருக்குது பார், அதுக்குள்ளே இருக்கிறாருன்னா இது உண்மையிலே உங்கள் அப்பா அவமானப்படுத்துறதா மகிமைப்படுத்துறதா? இதைத்தான் நம்ம கடவுளுக்கு பண்ணுறோம். ஆனால் நமக்கு இது அவமானப்படுத்துறதுன்னு கூட தெரியாமல் இருந்திருக்கிறோம் பாருங்கள். அதை தான் கடவுள் சொல்கிறார், அந்த அளவுக்கு உங்கள் புத்தி வேலை செய்யாமல் போயிடுச்சு, கல் புத்தி ஆயிடுச்சு. சொர்க்கத்தில் தங்க புத்தியாக இருந்தது, இன்றைக்கி கல் புத்தி ஆயிடுச்சு. சரி, இந்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம், லவ் இந்த மாதிரி. சொர்க்கத்தில் காமம் மட்டும் கிடையாது, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். அது எப்படி சாத்தியமாக இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல நம்மளை கெடுக்கிறது. இப்போ நம்மளே பாருங்களாம், நல்லா தான் இருந்திருப்போம் சின்ன வயசில், அதுக்கப்புறம் கூட இருக்கிறப்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கும், ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் சின்ன வயசில் ஸ்லைட்டாக இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அதை ப்ரொசீட் பண்ணுற அளவுக்குலாம் தைரியம் இருந்திருக்காது. அதுக்கப்புறம் நம்ம வளர கூட இருக்கிற பசங்க, குறிப்பாக ஒரே ஸ்கூலில் இருக்கும்போது அது பெருசாக தெரியாது, வேறு யாராவது வேறு ஸ்கூலில் இருந்து வருவோம், இல்லை நீங்களே வேறு ஸ்கூலுக்கு போகும்போது அங்கே போனீங்கன்னா என்விரான்மெண்ட்டே வேறையாக இருக்கும். என்னடா இவன் அவனை லவ் பண்ணுறான்றான், அவன் இவனை லவ் பண்ண, அப்போ உங்கள் மைண்டில் இது ரைட்டு அப்படின்னு தோணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. எல்லாத்துக்கும் மேலே நம்மளை கெடுக்கிற மிகப்பெரிய சாத்தான் சினிமா.
அந்த லவ் சாங்கு இதெல்லாம் கேட்டு 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 மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்டாகி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாவம் செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் நரகம் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்லைட்டாக என்ன தெரியுமா, அங்கே முதல் காமமே மனைவியை பார்த்துட்டு இப்படி திரும்பிட்டு மறுபடியும் அழகாக இருக்கிறாள் அப்படின்னு ஸ்லைட்டாக எண்ணம் வரும், அவ்வளோதான். இதுதான் முதல் காமம். அதனால தான் அது நரகம். அப்போ சொர்க்கத்தில் எப்படி இது கூட இல்லாமல் குழந்தை பிறந்துச்சு? குழந்தை பிறக்கும், காமம்னா என்னென்னு தெரியாது. அப்போ எப்படி குழந்தை பிறக்குது அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவாள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மனநிலைக்கு இது கற்பனை கெட்டாத விஷயம். அது எப்படி நினச்சாலே பிறந்துடுமா அப்படின்னா, தூய்மையான ஆத்மாவின் எண்ணத்திற்கு அந்த சக்தி இருக்குது. இப்போவுமே அந்த ராஜேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி சாது சன்னியாசிகள் தவம் செய்யும்போது சில சக்தி கிடைக்குதுன்றாங்க இல்லையா. சக்தி கிடைக்கிறதுனால அவங்க ரொம்ப தூய்மையெல்லாம் கிடையாது, ஸ்லைட்டாக தூய்மையாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் எண்ணத்தில் அவங்களுக்கு காமம்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த பிரம்மச்சரிய விரதம்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு சில சக்திகள் கிடைக்கிது. ஆனால் அங்கே காமம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்ணம் எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கள். ஸோ இதோடைய வெளிப்பாடு தான் அங்கே பைபிளில் பார்த்திங்கன்னா, இயேசு நீ கடுகளவு விசுவாசத்தோடு ஒரு மலையை அப்பால் பேர்ந்து போனால் போகும் அப்படிங்கிற. அதாவது என்னென்னா, எண்ணத்தின் சக்தி ஒரு காலத்தில் இருந்த சக்தி அதில் வெளிப்படுது. ஸோ அந்த மாதிரி முட்டாள்தனமாக மலை உடையணும்லாம் நினைக்க மாட்டாங்க. தேவையில்லாத எண்ணமே வராது ஃபஸ்ட்டு. ஏன்னா தேவையற்ற எண்ணம் வர்றதே கெட்டுப்போனதின் அடையாளம்தான், புத்தி கெட்டுப்போனதின் அடையாளம்தான். ஸோ அங்கே தேவையற்ற எண்ணம் இருக்காது. அதிகமாக பேச மாட்டாங்க. மணிரத்னம் படம் மாதிரி தான், தேவையான அளவு தான் பேசுவாங்க, இனிமையாக பேசுவாங்க, யாரையும் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். இங்கே நரகத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காமம்லாம் வருது. எப்படி சொர்க்கத்தில் காமம் இல்லாமல் இருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்தாலும்னா, அவங்கள கெடுக்கிறதுக்கு அங்கே யாரும் கிடையாது. சாத்தான் கிடையாது. யார் சாத்தான்? பைபிளில் ஏதோ ஒரு பாம்பு வந்துச்சு சாத்தான் அப்படின்றாங்க. இங்கே சாத்தான் அப்படின்னு தனியாக ஒரு ஆளோ ஒரு விலங்கோ கிடையாது. அந்த சாத்தானை தான் இங்கே அரக்கர்கள்னு சொல்கிறது. குறிப்பாக ராவணன் ஒரு அரக்கனை வச்சே அடைக்கிடலாம். ஏன் அப்படின்னா, ராவணனுக்கு தான் 10 தலை. அது என்ன அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குள்ளேயும் அவன் இருக்கிறான். எப்போ இருக்கிறான்? நரகத்தில் வந்த பிறகு. அது வரைக்கும் அங்கே இருக்காது. அது எப்படி சாத்தியம்? அது எப்படி அவ்வளோ அழகாக இருப்பாங்க, சின்ன சலனம் கூடவா இருக்காது அப்படின்னு நமக்கு தோணும். இருக்காது அங்கே. ஏன் இருக்காது அப்படின்னா, இயல்பாகவே அவர்களுக்கு தங்களை உடம்புன்னு நினைக்க மாட்டாங்க. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான்ற உணர்வில் தான் இருப்பாங்க. அதாவது உயிர். அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிறோம். ஆனால் அது தெரிஞ்சு வைக்கிறதில்ல. இப்போ கடவுள் சொல்கிறதுனால நமக்கு தெரியுது. ஸோ இங்கே தான் ஆத்மா இருந்துட்டு கண் வழியாக பார்க்கும், வாய் வழியாக பேசும், எல்லாமே செய்யும். அந்த ஆத்மா தான் நானுன்ற உணர்வில் அவங்க பேசுவாங்க. யார்கிட்ட பேசுகிறாங்களோ அவங்களும் அந்த ஆத்மா தான் வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வில் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் தான் இருக்கும். இப்போ ஒரு கார் நம்மளை இடிச்சிடுச்சுன்னா டயரை பார்த்து சண்டை போட மாட்டோம். வேறு எங்கேயும் உள்ளே இருக்கிற டிரைவரை பார்த்து தான் நம்ம சண்டை போடுவோம். ஏன்னா தெரியும் இதுக்கு காரணக்கர்த்தா அவர். அந்த மாதிரி இந்த உடம்புன்ற காரை இயக்கிற டிரைவர் ஆத்மா இங்கே தான் இருக்கிறார். அது இயல்பாக இருக்கும். ஸோ அது ஆத்ம பலம் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன், கண்ணுக்கு தெரியாத ஆத்மாவில் அவங்க கவனம் இருக்குது. ஆனால் அந்த கண்ணுக்கு தெரியாத ஆத்மா தான் உண்மையிலே உண்மை. ஆனால் நரகத்தில், குறிப்பாக தமிழ் மொழியில், பொய்யான இந்த உடம்புக்கு மெய்யின்னு வச்சுட்டாங்க பாருங்கள். ஏன்னா இது அழியக்கூடியது. இந்த அழியக்கூடிய உடலை நான் நினைக்க மாட்டாங்க, அழிவற்ற ஆத்மாவை தான் நான் நினைப்பாங்க. ஸோ அதனால தான் அவர்களுக்கு அந்த உடல் பக்கமே அவங்க புத்தி போகாது. ஃபஸ்ட்டு உடல் இருக்குதுன்னு தெரியும், அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காது. ஏன்னா நானும் ஒலிப்புள்ளி, அதுவும் ஒலிப்புள்ளி, 2 ஒலிப்புள்ளியை பார்த்தா என்ன காமம் வரும், என்ன காதல் வரும்? எதுவும் வராது. ஆனால் ஒன்று வரும், ஆனந்தம் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அது உள்ளுக்குள்ளேயே இருக்குது, வெளியில் கிடையாது இல்லையா? ஆத்மா நான் தானே.
அப்போ நான் ஆத்மான்ற உணர்வில் தொடர்ந்து இருக்க தான் போகிறீங்க, அந்த ஆனந்தமும் இருக்கும் 2500 வருஷம். அப்புறம் என்ன ஆகுனா, எப்படி செல்ஃபோன் சார்ஜ் குறையுதோ அதேமாதிரி ஆத்மாவுடைய பவர் குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் உள்ளே இருந்து வெளியில் போக ஆரம்பிச்சிடும். ஆத்மான்றதே மறந்துடுவோம் 2500 வருஷம் கழிச்சு. அப்போ தான் அவனுக்கு அந்த எண்ணம் வருது. மனைவி அழகாக இருக்குதுன்னு எண்ணம் ஏன் வருது? கவனம் உடம்பு பக்கம் வந்துடுச்சு. இதுதான் பிரச்சனை, இதுதான் முதல் பாவம். அதனால தான் அதை நரகம்னு சொல்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, அவன் ஆத்மான்னு நினைக்கும் போது ஆனந்தம் கண்டினியூஸாக இருந்துச்சு இல்லையா? எப்போ அந்த அழகாக இருக்கிறாங்கன்னு அவன் மனைவியை தான் பார்ப்பான், மற்றவங்களையும் பார்க்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆனந்தம் அவனுக்கு கட்டாகுது. அதுதான் அவனுக்கு கவலையை கொடுக்குது. அப்போ தான் கடவுளை பற்றிய எண்ணங்கள் அவனுக்கு வருது. ஸோ என்கிட்ட நிறைய சகோதரிகள் சொன்னாங்க இல்லையா, காலேஜ் படிக்கும்போது, நீ கஷ்டப்படலை, கஷ்டப்பட்டால் தானாக கடவுள்கிட்ட புத்தி போகும். அவங்க எந்த அர்த்தத்தில் சொன்னாங்களோ, ஆனால் நிஜமாகவே அது அப்படி தான் இருக்குது. சொர்க்கத்தில் துக்கம்னா என்னன்னே தெரியாது, பார்க்குற இடமெல்லாம் ஆனந்தம் தான். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சிங்கம் கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்காது, எல்லாமே தாவரத்தை தான் சாப்பிடும். இது பைபிள் குரான்லேயே இருக்குது. ஸோ அப்போ மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சுப்பாங்க. இந்த பாரத பூமி சொர்க்கமாக இருந்ததுனால தான் இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இந்து மதத்தில் அசைவம் சாப்பிடாத பழக்கம் இருந்தது. முந்தைய ஜென்ரேஷன் வரைக்கும் இருந்தது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே அப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான்வெஜ் கடையே இருக்கவே இருக்காது. அந்த ஆடு வெட்டுறதே பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வெட்டுவாங்க. ஸோ அதை ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்றவங்களும் மற்றவங்களும் ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அங்கிங்கே என்னாதபடி எல்லாம் பிராமணர்கள் உட்பட சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் சாப்பிட்றாங்க. ஸோ அப்பயும் அந்த பிராமணர்கள், அந்த சைவம், இது எல்லாமே மதத்தை வைத்தே இருக்கிறது இந்து மதத்தில் மட்டும்தான். இந்து மதமும் இந்தியாவில் தோன்றிய புத்த மதம், சீக்கிய மதம், ஆல்மோஸ்ட் இந்தியாவில் தோன்றிய எல்லா மதத்துலேயுமே அது இருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே இயல்பாகவே அப்படித்தான் இருந்தார்கள். ஸோ அப்போ அவனுக்கு முதலாக அந்த துக்கம் ஏன்னா தூய்மையாக இருந்த ஆத்மாவுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பாவம் மேலே பாவம் செய்கிறதுனால நமக்கு செய்கிறது பாவம்னு கூட தெரியல. நிறைய பாவம் செய்கிறவனுக்கு அது பாவம்ன்ட்டு துக்கமும் அடைய மாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இந்தியன் படத்தில் டயலாக் வருமே, தான் செய்கிறது தப்புனே தெரியாத அளவுக்கு புற்று மாதிரி மனிதர்கள்கிட்ட அந்த லஞ்சம் வாங்கிறது இருக்குன்னு, அந்த மாதிரி பாவங்கள் பெருகிடுச்சு. சரி, அப்போ அவனுக்கு கடவுளை பற்றிய சிந்தனை வரும் பொழுது அந்த தியானம், கனவு, இதன் மூலமாகலாம் அவனுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும். ஸோ அதை வைத்து தான் முதலாக உலகத்திலேயே மனிதன் கற்ற முதல் வழிபாட்டு ஸ்தலம் சோமநாதர் ஆலயம் குஜராத்தில் கட்டப்பட்டது. ஸோ உலகத்திலேயே அதிகமாக இடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் கட்டப்பட்ட ஆலயமும் அதுதான். இதோடைய நினைவாக பைபிளில் பார்த்திங்கன்னா சாலமன் கட்டினார் ஆலயத்தை அப்படின்ட்டு அங்கே வெளிப்பட்டு இருக்கும். ஸோ சிவனுக்கு தான் முதலாக கோயில் கட்டுறாங்க. ஸோ ஒரிஜினலாகவே கடவுளுக்கு தான் கோயில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் போக போக விஷ்ணுவுக்கு கோயில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய தெய்வங்களுக்கு கோயில் கட்டுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிவனை மட்டும் வழிபடுறது உயர்ந்த பக்தி. ஒருவரை மட்டும் நினைக்கிறது. அதுக்கப்புறம் பலரை நினைக்கிற பக்தி வருது. அடுத்தது பஞ்ச தத்துவம் எல்லாத்தையும், அப்புறம் நீயும் கடவுள் நானும் கடவுள். கமலஹாசன் சொல்கிறதே ஒரு இந்து மத தத்துவம் தான் இல்லையா? நீயும் கடவுள் நானும் கடவுள்ன்றதே இந்து மதத்தில் அப்படியும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் முக்கியமான நம்பிக்கையாக இருக்குது. அதாவது கடவுள் எங்கும் நிறைந்தவர்னா அதான அர்த்தம். உனக்குள்ளேயும் இருக்கார், எனக்குள்ளேயும் இருக்கார். ஸோ இப்படித்தான் கோயில்கள் வருது, மதங்கள் வருது, வேதங்கள் வருது. இதில் என்ன ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, வெவ்வேறு இடத்தில் வெவ்வேறு காலகட்டத்தில் மதங்கள் தோன்றும், ஆனால் எல்லாமே ஒரே விஷயத்தையே சொல்லும். ஆச்சரியமாக இருக்கும். கதையே ஒரே கதையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயேசுவோடைய பிறந்த கதையும் கிருஷ்ணருடைய பிறந்த கதையும் ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ கிருஷ்ணர் எங்கே பிறந்திருக்கிறாரு, அந்த ஊரில் இருக்கிற எல்லாரையும் கொலை பண்ணு அப்படின்னு கிருஷ்ணருடைய மாமா கம்சன் சொல்கிறது, அதே மாதிரி அங்கே ராஜா சொல்வார், இயேசு பிறந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கொலை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு சம்பவமே சொல்லும் அது உண்மையிலே கற்பனை அப்படின்ட்டு. மற்றபடி அதுக்கும் கிருஷ்ணருக்கும் சம்மந்தம் கிடையாது. கிருஷ்ணர் பிறக்கும்போதெல்லாம் கொலை பண்ணுற எண்ணம் உடையவர்கள்லாம் அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. கிருஷ்ணர் இல்லை, யாரையுமே, விலங்குகளை கூட கொலை பண்ண மாட்டாங்க. சரி, நிறைய பக்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஆனால் இந்த பக்தியினால் அவனுக்கு தற்காலிகமாக சில சந்தோஷம் கிடைக்குது. ஆனால் இதனால் அவர்களுடைய குணம் மாறுதா அப்படின்னா மாறுறது கிடையாது. சரி, அப்படியே இருக்குதா அப்படின்னா அப்படியேவும் இருக்கிறது கிடையாது. கீழ்நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கெட்டு போயிட்டு இருக்குது. இன்னும் பாவம் அதிகமாக செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மனைவியை பார்த்து மட்டும் சலனமானவன், பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவர்களை பார்த்தும் சலனமாகிறோம். அப்புறம் அந்த காமம் இன்றைக்கி இருக்கிற காமத்துக்கு வந்துடுச்சு. அந்த காமம் கள்ளத்தொடர்பு போச்சு. எல்லாமே சரி அப்படின்ட்டு உலகமும் சட்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்குது. அப்படி மாற்றினா தானே கீழே இறங்க முடியும். ஸோ அப்படி தான் கீழ் நோக்கி வந்துட்டோம். ஸோ ஏன் மதங்களால் மனிதனுடைய குணத்தை மாற்ற முடியல அப்படின்னா, மதங்கள்லே பாவம் செய்கிறதுக்கான விதை இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரி கொலை பண்ணுறது பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த 3 பெரிய மதங்கள்லையும் இருக்கும். இந்து மதத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை கொலை பண்ண சொல்லுவார். ஸோ அது வந்து அர்ஜுனனை தான் சொன்னார், மக்களை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்காது. பட் கிறிஸ்டின் அதாவது குரான் பைபிளில் பார்த்திங்கன்னா மக்களையே பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு அந்நிய தேவனை ஒருத்தன் வணங்குறான்னா அவனை கொலை பண்ணிவிடு அப்படின்ட்டு பைபிளில் இருக்கும். அது மக்களுக்காக சொல்கிற மாதிரி இருக்கும், தனிப்பட்ட ஒருத்தனுக்கு சொல்கிற மாதிரி இருக்காது. திரும்ப கதைகள் எல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி வேறு ஒரு ரகசியம் இருக்குது. அதை நம்ம அந்த பைபிள் சேனல், குரான் சேனல்லாம் போட்டுட்டு தான் இருக்கிறோம். அது இறைவனுடைய ஞானத்தை கேட்கும்போது தான் தெரியும். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதே மாதிரி காமம் தப்புன்னு போட்டிருக்காது, விபச்சாரம் தப்புன்னு போட்டிருக்கோம், ஆனால் காமம் தப்புன்னு போட்டிருக்காது. ஆனால் காமம் தப்புன்னும் ஒரு இடத்துல வெளிப்பட்டுருக்குது பைபிளில். ஒரு பெண்ணை இச்சையாக நீ பார்த்தன்னா ஆல்ரெடி மனசால் நீ விபச்சாரம் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் நமக்கு என்ன தோணும், காமம் ரைட்டுன்னு தானே இவ்வளோ நேரம் பைபிளில் போட்டுருந்துச்சு, அப்போ மனைவி தவிர மற்றவங்கள சொல்கிறாருப்பா அப்படி மாற்றிக்குவோம். ஆனால் அதில் மனைவி தவறுன்னு அங்கே வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்க மாட்டார். சரி, அப்படி கடவுளுடைய ஞானமும் அதில் வெளிப்பட்டிருக்கும். பட்டு மனித வழி அதிகமாக இருக்கிறதுனால அதுதான் மக்களுக்கும் பிடிக்கிறதுனால அதை தான் பிடிச்சிக்குவாங்களே தவிர, அதை இப்போ பாருங்கள், இயேசு வந்து அவருடைய பிரசங்கம்ட்டு நிறையா இருக்கும். இப்போ பைபிள் சேனலில் அடுத்து போட போகிற வீடியோ அதுதான் போட போகிறோம். அவசியம் அதை பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டாங்க. ஏசப்பான்னு அவரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் என்னை வணங்குங்க நான் சொன்னார் அதில்? இல்லை ராமாயணத்தில் ராமர் தான் வணங்க சொன்னாரா? இல்லை மகாபாரதத்தில் கிருஷ்ணர் தான் வணங்க சொன்னாரா? அப்போ அந்த கதாபாத்திரம் எதை சொல்லுது அதை நாம் ஃபாலோ பண்ணணுன்றது யாரும் யோசிக்கலை. அவர்களை வணங்குறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு கதையே எழுதாட்டினாலும் அவங்க வணங்க தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? இந்துக்களில் எல்லாம் என்ன, இந்த வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு ஒவ்வொரு சாமியும் வணங்குறாங்க. அதுவும் இந்து கோயிலில் நிறைய சிலை இருக்கும். சிவன் கோயிலெலாம் போய் பார்த்திங்கன்னா ஊறப்பட்ட சிலை இருக்கும். பெரிய கோயில் எல்லா கோயிலுமே நிறைய சிலை இருக்கும். அந்த சிலை யாருன்னே பெரும்பான்மையான இந்துக்களுக்கு தெரியாது. பார்ப்பாங்க, ஒரு பிரகாரம் இருக்குதா, வெளில விளக்கு ஏற்றி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் பக்தி, கண்ணை மூடிட்டு. முஸ்லீம்கள் அங்கே போய் காபாவில் முத்தம் கொடுக்குறாங்க. என்னப்பா கடவுளுக்கு உருவம் இல்லை அது இல்லைன்றீங்க. நாங்கள் ஒன்றும் கடவுளாக நினைக்கலையே, நபி கொடுத்தாரு நாங்கள் கொடுக்குறோம், இவ்வளோ தான். ஸோ இது வந்து அர்த்தம் தெரிஞ்சுட்டு பண்ணுறது கிடையாது. அதான் பக்தி. கண்ணை மூடிட்டு அவங்க பண்ண தான் போகிறாங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ வணங்க தான் செய்வாங்க, அதனால தான் அவங்க கிறிஸ்தவர்கள். சரி, அப்போ இந்த கதைக்கும் அவங்க வணங்குறதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த கதையில் சில ரகசியங்கள் இருக்குது, அது கடைசியில் தான் வெளிப்படுன்றதுனால தான் பைபிளில் கடைசி அத்தியாயம் வெளிப்பாடுன்னு வச்சுட்டாங்க. ஆனால் அது பைபிளில் கிடையாது. இறுதியில் இறைவன் வருவார்னு இருக்குது, ஆனால் இறைவனுக்கு பதில் இயேசுன்னு நினச்சிக்குவாங்க, இவங்க கல்கி அவதாரம்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் கிருஷ்ணரும் பிறந்தாச்சு, இயேசுவும் பிறந்தாச்சு அவங்கவுங்க நேரத்தில். 2000 வருடம் முன்பு இயேசு பிறந்தார், 5000 வருடம் முன்பு கிருஷ்ணர் பிறந்தார். சொர்க்கத்தின் முதல் ராஜா அவர். அங்கே ராஜ்யம் தான் நடக்கும், ராஜராணி ஆச்சு. ஸோ சொர்க்கத்தின் முதல் ராஜான்றதுனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. உலகத்திலே வேறு எந்த மதத்துலேயும் எந்த நாட்டிலையும் சொர்க்கவாசல் திறப்புழான்னு ஒரு பண்டிகை இருக்காது. இங்கே மட்டும்தான் இருக்குது, பாரதத்தில் மட்டும்தான். ஏன்னா பாரதம் தான் சொர்க்கமாக இருந்துச்சு. அங்கே ஆட்சி செஞ்சவர் நாராயணன்றதுனால தான் நாராயணன் கோயில் அது கொண்டாடுறாங்க கோலாகலமாக. ஆனால் இது தெரிஞ்சிட்டா கொண்டாடுறாங்க கிடையாது. ஸோ இப்போ இறைவன் கொடுக்குற இந்த ஞானத்தை வச்சு நம்ம சொல்கிறோம்,
சரி, இந்த ஞானம் எப்படி தெரியும்? அதான் பேச்சுக்கு பேச்சு சொல்கிறேன், இறைவன் கொடுத்தார், இறைவன் கொடுத்தார். எப்போ கொடுத்தார்? கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு கடவுள் வரார் ஒரு வயோதிகர் உடலில். எங்கேருந்து வராருன்னு ஒரு கேள்வி வரும்ல. இப்போ தான் வராருன்னா எங்கே இருந்தார் இவ்வளோ நாள்? செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் இருந்தார். ஆத்மாக்களாகிய நாமளும் அங்கே தான் இருந்தோம். நாம் பிறப்பு சக்கரத்தில் வரும், இறைவன் வருவது கிடையாது. ஒரு வயோதிகர் உடலில் பிரவேசிக்கிறார். ஏன்னா அவர் குழந்தைய பிறக்கிறதில்ல. ஸோ அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாகத்தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் ஒரு துளி தான் நாம் சொல்கிறோம். அது கடல் மாதிரி இருக்கும். கடல் மாதிரினா அப்படியே நிறைய காம்ப்ளெக்ஸ் அப்படிலாம் இருக்காது. இதுதான் சாரம். இதை சுற்றி சுற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு பல விதத்தில் கடவுள் சொல்வார். அது என்ன முக்கியமான விஷயம்னா, சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வில் இருந்த நீ நரகத்தில் உடல்ன்ற உணர்வுக்கு வந்ததுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்த இல்லையா? இப்போ மீண்டும் நீ ஆத்ம உணர்வுக்கு வரணும். ஆனால் அதுக்கு சக்தி உனக்கு கிடையாது. அந்த சக்தியை நிரப்பிக்கணும்னா இந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருக்கும் என்னை நினைவு செய். ஏன்னா அவர் உடல் எடுத்திருந்தால் அவரும் சக்தி இழந்திருப்பார். ஸோ அப்போ அவரை மட்டும் நினைக்கணும். அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவனை சதா நினைவு பண்ணும். உங்களையும் ஆத்மான்னு உணர்ந்து நினைவு பண்ணும். பக்தி உங்களை உடலாக நினச்சிட்டு கடவுளை நினைப்பீங்க. அது எந்த கடவுளை நினச்சாலும் சரி. ஆனால் இப்போ நான் உடம்பே கிடையாது, ஆத்மான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆத்மாவில் தான் பாவம் சேருது. ஆத்மாவில் தான் மனம் புத்தி இருக்குது. அதில் தான் பாவம் சேர்ந்துருக்குது. ஸோ அதைத்தான் அழிக்கணும். அதை அழிக்கிறதுக்கான வழியைத்தான் இறைவன் கொடுக்கிறார். என் ஒருவனையே நினைவு செய். யாரை பார்த்தாலும் தேவையில்லாமல் பார்க்க தேவையில்லை. அப்படியே பார்த்தாலும் பூர்வ மத்தியில் இருக்கிற ஆத்மாவில் தான் உன் கண் போகணும். இந்த பழக்கம் உனக்குள்ளே ஆழமாக பதிவானால்தான் நீ சொர்க்கத்தில் பிறக்க முடியும். ஏன்னா சொர்க்கத்தில் அந்த குணம் எங்கேருந்து வந்ததுன்னா, இந்த நரகம் அழிந்து மீண்டும் இந்த பூமி சொர்க்கமாகும். இது காலச்சக்கரம் தொடர்ந்து சுத்தும். ஸோ அதனால தான் சொன்னேன், சயின்ஸ் சொன்னதும் ஒரு விதத்தில் உண்மைதான். மனிதர்கள் லட்சக்கணக்கான வருடம். ஆனால் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொன்னாங்களே, அப்படி கிடையவே கிடையாது. எப்போவுமே இந்த பூமியில் மனிதர்கள் இருப்பாங்க. கடைசி நேரத்தில் உலக அழிவு இருக்கும்போது பெரும்பான்மையானவர்கள் காலி ஆகிடுவாங்க. சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வெறும் 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. இப்போ 1000 கோடி இருக்குது மக்கள் தொகை. 1000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ 1000 கோடி எங்கே, 9 லட்சம் எங்கே, யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த கொஞ்சம் பேரை வைத்து தான் மீண்டும் மீண்டும் ஜென்மம் கிடைக்கும். பைபிளில் சொன்ன மாதிரி மந்திரகாளி போடல, மண்ணை வச்சு படைக்கல. அதோடைய அர்த்தம் என்னென்னா, இப்போ நாம் இந்த மண்ணுனாலான இந்த உடலே நாமன்னு மூழ்கி கிடக்கிறோம். உடலின் உணர்வுகளை அது நீ கிடையாது, ஆத்மானு எழுந்துறின்னு எழுப்புறார். அதுதான் இறுதியில் கல்லறையிலிருந்து எழுப்பு எண்ணம் இருக்கும். ஆதாமையும் மண்ணிலேருந்து எழுப்பார். ஸோ ஆதாமையும் மண்ணிலிருந்து எழுப்புறது ஆரம்பம், கல்லறையிலிருந்து எழுப்புறது கடைசியில். இதுதான் அடிக்கடி புராண கதையில் சிவன் சொல்வார், முடிவில்தான் தொடக்கம் இருக்கிறது அப்படின்னு இருக்கும். ஸோ அது ரெண்டுமே ஒரே விஷயம்தான், இந்த இடத்துல தான் நடக்குது. ஸோ இப்போ தான் நம்மை படைக்கிறார். படைப்பு காரியம் இங்கே நடக்குது. இல்லாத ஒரு உலகத்தை இல்லை. இங்கே படைப்பு காரியன்றது அழுக்காக இருக்கிற நம்மை தூய்மையாக்கிறது தான் படைக்கிறது. தூய்மையாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புகிறார். சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்துகிறார். உலகம் அழிய போகுது, ஆனால் ஆத்மா அழியாது. அதுதான் கீதா சாரமே அதுதான். ஆத்மா வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, நினைக்க முடியாது. இதை ஏன் சொல்கிறாரு? ஏன்னா உலகம் அப்படி மோசமாக ஆக போகுது, அழிய போகுது. ஆனாலும் ஆத்மா அழியாது. இதே ஆத்மா மீண்டும் சொர்க்கமாக வரப்போகுது. சரி, இதே உலகம். அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் உங்களை தகுதிப்படுத்திட்டீங்கன்னா வந்துடுவீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? இறைவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். வேறு எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. ராஜேஷ் அவர்கள் சொல்கிற மாதிரி, நான் எதுக்கு சாமி கும்பிடணும்? அவனும் தானே பண்ணுறான், இவனும் தானே பண்ணுறான். பக்தி இவ்வளோ நாள் பண்ணி வச்சு, இப்போ ராஜேஷ் இப்படி பேசினாலும் இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பக்தி பண்ணிட்டு தான் வந்திருப்பார். கமலஹாசன் வேணும்னா பக்தி பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். சின்ன வயசில் பண்ணியிருந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன் தெரியுமா? ஏன்னா அது அவருக்கு முதல் ஜென்மமாக கூட இருக்கலாம். அதை பற்றி நாம் வர்றோம். சரி, இப்போ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். எந்த அளவுக்கு தூய்மையாகுதோ அந்த அளவிற்கு ஆரம்பத்திலே பிறப்போம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்ஸ் பிறந்துட்டால் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். திரும்பியெல்லாம் போக முடியாது. உலகம் அழியும் போது தான் போக முடியும். ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டால் சொர்க்கத்தின் முழு சுகத்தையும் அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு வருவோம். இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக, கொஞ்சம் தான் தூய்மையாகனா கொஞ்சம் லேட்டாக வருவோம் சொர்க்கத்தில். இந்த ஞானத்தையே நிராகரிக்கிறோம் அப்படின்னா நரகத்தில்
அந்த மதத்தையே பிடிச்சிக்கிறாங்கன்னா அந்த மதம் எப்போ வருதோ அந்த மதத்திலும் ஆரம்பம், எல்லா மதத்திலுமே ஆரம்பம் சூப்பராக தான் இருக்கும். ஏன்னா முதலாக ஆத்மாக்கள் மேலேருந்து வரும்போது தூய்மையாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த மதம், அதனால தான் பைபிளில் வந்து 1000 வருடம் சொர்க்கம்னு இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆயுளே 2000 வருடம் தான் சராசரியாக. ஸோ அதில் 1000 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். பெருசாலாம் பாவம் பண்ண மாட்டாங்க. சரி, ஆனால் எந்த மதமாக இருந்தாலும் குணம் ரொம்ப 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 கேவலமாக இருந்துடுச்சு அப்படின்னா, குறிப்பாக இந்த கடைசி 1 ஜென்மம் 2 ஜென்மம் எடுக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ ஒரு 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 200 வருடம் ஆயுள்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 3 பிறவி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 150 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பிறந்தது எங்கே? பாவம் நிரம்பிய நரகத்தில். ஸோ ஆரம்பத்தில் அவங்க நல்லா தான் இருப்பாங்க குழந்தையாக இருக்கும்போது. போக போக அந்த காசு, பணம், புகழெல்லாம் வந்தால் இங்கே என்ன பண்ணுவாங்க இல்லையா? காமம், கரிமீன், போதை, இதில் தான் மூழ்கி கிடப்பாங்க. ஸோ உலகம் ஃபுல்லாக நாஸ்திகம் வேறு இருக்குது. இப்போ அவங்களுக்கு நாஸ்திகம் தான் ஆழமாக பதிவாக இருக்கும். ஏன்னா இப்போ மாதிரி ராஜேஷ், கமல் அவங்களாம் சொல்கிற மாதிரி பாரு, நல்லவனும் தான் கஷ்டப்படுறான், கெட்டவனும் தான் கஷ்டப்படுறான், சாமி கும்பிட்றவனும் தான் கஷ்டப்படுறான், கும்பிடாதவன் தான் கஷ்டப்படுறான். இதுதான் உண்மை, இதுதான் அவங்கள பிடிச்சி இழுக்கும். அல்லது இதை சொல்பவர்களாகவும் அவங்க இருப்பாங்க. இவங்களுடைய நினைவு தான் பைபிள், குரானில் வர ஹெரோது மன்னனுடைய கதை. அந்த மோசஸ் மூலமாக கடவுள் எகிப்தில் இருக்கிற அடிமைகளை மீட்டுட்டு வந்து, நான் பாலாறு தேனாறு ஓடக்கூடிய உலகத்தை கொடுக்குறேன், ஊரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றதுக்காக பர்மிஷன் வாங்க போகிறார். ஏன்னா ஹெரோது தான் எகிப்து ராஜாவாக இருப்பார். அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கி தானே அழைச்சிட்டு வரணும். அப்போ ராஜா அனுப்ப மாட்டார். ஸோ அதுக்கப்புறம் கடவுள் வந்து மோசஸ்கிட்ட சொல்லி, நான் சொல்கிற மாதிரி பண்ணுன்ட்டு நிறைய அற்புதம். ஊரெல்லாம் ரத்தம் வரும், ஊரெல்லாம் வெட்டுக்கிளி வரும், என்னென்னமோ வரும். எதுவுமே நம்புகிற மாதிரி இருக்காது. உண்மையில் நிஜத்தில் நடந்த கதை கிடையாது. ஆனால் இப்போ நடக்கிற கதை. கொரோனாவில் பிச்சிட்டு போச்சு உயிரெல்லாம். இன்னமும் நாஸ்திகர் பேசுகிறாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி மோசஸ் செங்கடல் பிரியும் ஹெரோது மன்னன் துரத்திட்டு வரும்போது, அதாவது எப்படின்னா அவனுடைய மனம் கொஞ்சம் மாறும். அந்த அற்புதம் வர்றது, அந்த பயம்லாம் வரும்போது சரி போங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மனம் இறுகிடும். மறுபடியும் போய் இதே தான் ஒவ்வொரு நாஸ்திகனுடைய வாழ்க்கையும். அவனுக்கு பயங்கர அடி வரும்போது அப்படியே மனம் ஸ்லைட்டாக கடவுள்கிட்ட பேசும். பிரச்சனை தீர்ந்த உடனே திமிரு தாண்டவம் ஆடும். அதுதான் ஹீரோ. இப்போ நிஜத்தில் நடந்ததுன்னு நினைக்கிறதுனால எவ்வளோ பெரிய ட்ராபேக் பாங்க. இதில் வர மெசேஜ் தெரியல, அந்த ஹெரோது மன்னன் தான் நாமன்னு தெரியல. ஸோ அது கற்பனை கதை தான், கலியுகத்தின் இறுதியில் நடக்கிறதுன்றது தான். நம்ம ஏற்கனவே அந்த கமல்ஹாசன் அவர்கள் வந்து எங்கள் ராமருடைய அப்பா வகையரா நான், அவர் 1000 மனைவி கல்யாணம் பண்ணிட்டார், இன்னும் நான் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது அப்படின்ட்டு புத்திசாலித்தனமாக பேசினார் இல்லையா? அது என்னென்னா, அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கள்ளத்தொடர்புள்ள ஆண்களும் பெண்களும் இருக்கிற இந்த காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை கதையாக அங்கே வடிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இப்படி ராமர் இருக்கிறாரா? வலியை வந்து பேசுகிற பெண்ணை கூட ஏறெடுத்து பார்க்காம இருக்கிறாரா? பொண்டாட்டி விட்டுட்டு போனால் கூட இன்னொரு துணையை தேடாமல் இருக்கிறாரா? என்னடா அது? இது எப்போ சாத்தியம்? இது எப்போ அதிசயமாக நினைக்கப்படும்? இப்போ நினைக்கப்படும். ஸோ இப்போ அந்த மாதிரி எப்படி இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, எப்படி ராமர் மட்டும் அப்படி இருக்கிறாரு, அவரை யார் வழி நடத்துகிறா அப்படின்ட்டு அடிக்கடி வந்து தசரதர் கேட்பார். இன்னும் கூட நிறைய பேர் கேட்பாங்க. அது மட்டும் அங்கே மறைஞ்சிருக்குது. இப்போ இறைவன் கொடுக்குற ஞானத்தை ஃபாலோ பண்ணுறவங்க அப்படி ஆகுது. மற்ற பெண்ணை இல்லை, தன் மனைவியை கூட இச்சையாக பார்க்காமல், ஏன்னா காமம் இல்லாமல் உலகத்துக்கு போகிறோம். இப்போ என் மனைவியும் சிவனை அப்பான்னு தான் சொல்கிறா, நானும் சிவனை அப்பான்னு தான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கு பிறந்தவங்க என்னவா இருக்க முடியும்? சகோதரன் சகோதரியாக தான் இருக்க முடியும். கடவுள் சொல்கிறார், சகோதரன் சகோதரி கூட உடலுக்கு தான், அது கூட உன்னை ஏமாற்றிடும், நீ ஆத்மாவை பார், சகோதரன் சகோதரன்னு புரிஞ்சுக்கோன்ற. ஸோ இதோடைய நினைவு முஸ்லீம்கள் பாய் பாயின்றாங்க பாருங்கள். ஆனால் அவங்களுக்கு அர்த்தம் தெரியாமல் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அல்லாஹ் அப்பான்னு கூட ஏற்றுக்கிறது இல்லை. அவங்க கிளிப்பில்லை மாதிரி அதில் ஒரு வார்த்தை இருக்கும், கடவுள் பெறுவதும் இல்லை பெறப்படுவதும் இல்லை. அதுக்கு வேறு ஒரு அர்த்தம். இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, வயிற்றில் பெற்றுக்கல, ஆமாம் அவருக்கு வயிறு இல்லை, பெற்றுக்கிறது கிடையாது. இங்கே ஆஸ்தியை கொடுக்குற இவர் ஆத்மாவின் தந்தை, உடலின் தந்தை கிடையாது. ஆஸ்தியை கொடுக்கிறார், அதனால் அவர் அப்பா. ஆஸ்தி அடையிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார், அதனால் அவர் ஆசிரியர்.
ஸோ கடவுளை விட புத்திசாலி எவனாவது இருக்கிறான்னா? அதனால் இதுவரைக்கும் நீங்கள் படித்தது வேத சாஸ்திரங்கள், நாஸ்திகம் எல்லா குப்பையும் விட்டுட்டு நான் சொல்வதை மட்டும் கேளுங்க. ஏன்னா அதெல்லாம் கேட்டு கேட்டு தான் அனைத்தையும் இழந்துட்டீங்கன்றார். அப்போ இப்போ இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இங்கே சாத்தான்றது இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான். அதாவது மனித வழி. இப்போ இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, சொர்க்கத்தில் எல்லாருமே நல்லவர்களாக இருப்பாங்க. ஆனால் எல்லோரும் நல்லவர்களாக இருந்தாலும் அங்கேயும் ஏழை பணக்காரன்லாம் இருக்குது. சரி, நல்லவர்கள் மட்டும் இல்லை, எல்லாம் ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா சுயநலம் எதுவுமே இருக்காது. ஆனாலும் அங்கே வரிசைக்கிரமம் இருக்குது. வேலைக்காரன் இருப்பான், அவனுக்கு மேலே ஒரு வேலைக்காரன் இருப்பான், அவனுக்கு மேலே ஒரு வேலைக்காரன் இருப்பான், தலைமை வேலைக்காரன். ஸோ அப்புறம் பிரஜை இருப்பாங்க. பிரஜையிலும் ஏழை பிரஜை, பணக்கார பிரஜை. ஆனால் நான் இங்கே சும்மா ஏழைன்னு சொன்னாலும் கூட இங்கே இருக்கிற ஏழையை கற்பனை பண்ணாதீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழை கிடையாது. எல்லாம் தங்க மாட மாளிகையில் இருப்பாங்க. பணம் இருக்கிறத வசதியை ஒப்பிட்டு சொல்கிறதுல ஏழை, அவ்வளோதான். எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். இங்கே அப்படிலாம் இருந்தால் வேலைக்கே போக மாட்டோம் இல்லையா? அங்கே வேலைக்காரனுக்கு பிறந்தவன் வேலைக்காரனாகவே இருப்பான், ராஜாவுக்கு பிறந்தவன் ராஜாவாகவே இருப்பான். ஸோ அது எப்படா இவன் மட்டும் ஆட்சி செய்வான்னு கிரிமினலாக இங்கே யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரிலாம் அங்கே புத்தி யோசிக்காது. அவனுடைய வேலையை செய்கிறான், இவனுடைய வேலை செய்கிறான். யாருக்குமே பெருசாக வேலையும் இருக்காது. ஏன்னா ஒரு ராஜாவுக்கு ஆயிரக்கணக்கான வேலைக்காரிகள் இருப்பாங்க. ராஜாவுக்குன்னு இல்லை, பணக்காரங்களுக்கே அவ்வளோ இருப்பாங்க. அப்போ ராஜாவுக்கு கேட்கவே தேவையில்லை. இன்றைக்கி பெரிய பெரிய பணக்காரர்கள் அமெரிக்காலலாம் பார்த்திங்கன்னா வேலைக்காரர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தன் செய்கிற வேலையை அங்கே 1000 பேர் செய்கிறாங்கன்னா என்ன பெருசாக வேலை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்றுமே இருக்காது. அவங்க வேலைக்காரர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை சும்மா அப்படி ஸ்லைட்டாக செஞ்சுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஜாலியாக ஆட்டம் பாட்டம் இது தான் இருக்கும் சொர்க்கத்தில் ஃபுல்லாகவே. ஸோ அங்கேயும் வரிசைக்கிரமும் இருக்குது. ஆனந்தமாக இருப்பாங்க, நோய் இருக்காது, மனசில் குப்பை இருக்காது, அழுக்கு இருக்காது. அவன் மட்டும் ஏன் பணக்காரன், அவன் மட்டும் என்ன ராஜா, அவனை அபகரிக்கணும், இது தோணாது. ஒரு முதல்ல பையன் பிறப்பான், அடுத்தது பெண் பிறக்கும், அவ்வளோதான். எல்லாருக்குமே 2 குழந்தை தான் பிறக்கும். அந்த முதல் குழந்தை ராஜாவாவான் பையன். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு, அதாவது ராஜாவுக்கு பிறக்கிறவங்கள சொல்கிறேன், பொண்ணு யாரை கல்யாணம் பண்ணுறாங்களோ அங்கே ராணி ஆகிடுவான். இல்லை அது இன்னும் அண்ணனுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா, எனக்கு கிடையாதா, இப்போ பேசுகிறாங்களே இந்த மாதிரிலாம் அங்கே பேச மாட்டாங்க. ஒரு ஒழுங்குமுறையோடு நடக்கும் ராஜ்யம். ஸோ இதுதான் பைபிள் அடிக்கடி கணவனுக்கு மனைவி சொல்கிறத கேட்கணும். இதெல்லாம் சொர்க்கத்தில் நடக்கிற விஷயம். ஸோ அது அங்கே வெளிப்படுது. ஆனால் அங்கே மனைவி அடிமையாலாம் நடத்த மாட்டாங்க. அவங்க ராஜா. ஆக்சுவலாக அது ராஜா ராணி ஆட்சி, 2 பேருக்கும் ஈக்குவல் பவர் இருக்கும். அங்கே எதுவும் அப்படியே கடுமையான சட்டம்லாம் எதுவுமே சட்டமே இருக்காது. கரெக்டாக சொல்லணும், அன்புனால தான் நடக்கும். நீ இதை பண்ணலன்னா உனக்கு இந்த தண்டனை அப்படியெல்லாம் இருக்காது. அதுவும் ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே உலகம், ஒரு உலகம், ஒரு குடும்பம், அப்படி இருக்கும். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம்தான் நடக்கும். நிறைய சிற்றரசுகள் இருப்பாங்க. மகாராஜா சொல்கிறத அப்படியே கேட்பாங்க. இங்கே இருக்கிற மாதிரி பாலிட்டிக்ஸ், பிரதமர் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் தனி நாட்டை பிரி, இப்படி பிரி, நார்த்து வடக்கு தெற்கு, இந்த மாதிரி அரசியல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. ஓ மொழி சிறந்தது, ஏன் மொழி சிறந்தது, அந்த சீனே கிடையாது. ஏன்னா அங்கே ஒரு மொழி தான் இருக்கும், ஹிந்தி தான் இருக்கும். இன்றைக்கி எந்த ஹிந்தியை எதிர்க்கிறாங்களோ, எந்த ஹிந்தியை ஏளனமாக பேசுகிறாங்களோ அதுதான் உலகத்துக்கே ஆட்சி மொழி. ஏன்னா அப்போ உலகமாகவே பாரதம் மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் கடலுக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் அங்கே இதில் பார்த்திங்கன்னா, பைபிளில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கீழே ஒடுக்கப்பட்டவர்களை கடவுள் ராஜாவாக்குனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இங்கே எதெல்லாம் ரொம்ப ஏளனமாக செய்யப்படுதோ அதுதான் அங்கே பெரிய விஷயமாக இருக்கும். அதேமாரி பெண்கள் ஏளனமாக இருக்கிறது. இது 1936 இறைவன் வரார். அப்போலாம் பெண்கள் எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் இந்த இயக்கத்தின் எல்லா தலைமை பதவியிலும் பெண்கள் மட்டுமே இருப்பார்கள். உலகத்திலே இப்படி ஒரு இயக்கத்தை உங்களால் பார்க்க முடியாது. அதனால் இது பேரே பிரம்மா குமாரிகள் இயக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சரி, இப்போ இறைவனை நினைத்து யார் தூய்மையாகிறாங்களோ அவங்க ஆரம்பத்தில் பிறந்துருவாங்க, இல்லாட்டினா கொஞ்சம் லேட்டாக பிறப்பாங்க. இதெல்லாம் இருக்குது. இதில் பக்கவாக தூய்மையான இதில் அதிகபட்சம் 84 பிறவி. சொர்க்கத்தில் ஆயுள் அதிகம், 150 வருடம். அதனால் 2500 வருடத்துக்கு 21 பிறவி தான் எடுப்பாங்க.
ஆனால் இங்கே ஆயுள் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால 63 பிறவி. ஆனால் வருடம் பார்த்திங்கன்னா ஒன்று தான், 2500 வருடம் தான். பிறவிகள் அதிகமாக இருக்குது. இதில் அதிகபட்சம் 84 பிறவி இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில். குறைஞ்சபட்சம் ஒரு பிறவி கூட இருக்குதுன்றார். ஸோ அப்போ செலிப்ரிட்டிஸ், கமல் மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிறவி 2 பிறவி எடுத்திருக்கலாம். அப்படி தான் எடுத்திருப்பாங்கன்னு நான் சொல்ல, அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிறவங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கடவுளை பார்த்ததும் கிடையாது, கடவுள் ஞானத்தை எடுத்ததும் கிடையாது, சொர்க்கத்துக்கு வந்ததும் கிடையாது. அவங்க மைண்டில் அது பதிவே இல்லைன்னும்போது இதை நீங்கள் எத்தனை தடவை சொன்னாலும் அவங்களுக்குள்ளே அது போகவே போகாது. யாருக்குள்ளே இது டக்குன்னு போகும் தெரியுமா? யார் சொர்க்கத்தில் இருந்தார்களோ அவங்க மறுஜன்மம் எடுத்து இப்போ எல்லா மதத்துலையும் இருப்பாங்க. இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், சீக்கிய தர்மம், உலகத்தில் என்னென்ன மதம் இருக்குதோ அத்தனையிலையும் இருப்பாங்க. அவங்க இந்த ஞானம் கேட்ட உடனே இந்த விட்டில் பூச்சி நெருப்பை பார்த்து ஓடி வரும் பாருங்க, அந்த மாதிரி பலியாவாங்க. இந்த ஞானத்தில் மட்டும்தான் அவங்க திருப்தி ஆவாங்க. சரி, இப்போ இறைவனை நினைக்க ஆத்மா தூய்மையாகுது. தூய்மையாக இந்த 21 பிறவிக்கு தேவையான அத்தனையும் அங்கே சேமிப்பாகுதுன்னு அர்த்தம். ஆன்மீக வருமானம். இதன் அடிப்படையில் தான் அங்கே உங்களுக்கு செல்வம் கிடைக்குது. தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போனா எவ்வளோ பணக்காரராக இருப்போன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ உங்கள் குணத்துக்கு ஏற்ற ஒருத்தர் தான் அங்கே உங்களுக்கு மனைவியாக, அப்பா அம்மாவாக அதே மாதிரியே இருக்கும் குணம். உங்கள் குணம் அந்தளவுக்கு பக்காவாக இருந்தால் அந்தளவுக்கு உயர்ந்த குடும்பத்தில் இருப்பீங்க. குணம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ வேலைக்காரர்கள் அவங்களுடைய குடும்பத்தில் பிறப்பீங்க. ஸோ இப்படி தான் இப்போ வரையுமே நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இறைவனை நினைத்து தூய்மை ஆகிறதுனால உண்மையிலே என்னென்னா 5000 வருடத்துக்கு தேவையான வருமானம் சேர்த்துட்டிங்கன்னு அர்த்தம். இப்போ இந்த ஞானத்தை எடுக்காதவர்கள் கூட கடவுளுக்கு குழந்தை தானே. இந்த ஞானத்தை நம்ம சொல்கிறோம் கேட்கவே இல்லைன்னும் போது கடைசியில் உலக அழிவு நடக்கும்போது எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும். ஞானமே எடுத்தால் கூட ஃபாலோ பண்ணலைன்னா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆக்சுவலாக அவங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்படி தண்டனை கிடச்சி அவங்க வேலைக்காரர் பதவி தான் சொர்க்கத்தில் அடைவாங்க. சரி, அப்போ அதே மாதிரி அஞ்ஞானிகளுக்கும் தண்டனை எல்லாம் கிடைக்கும். ஸோ தண்டனை கொடுத்து அந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக காமம் தப்பு, கரிமீன் தப்பு. இப்போ கரிமீன் இல்லைன்னா எனக்கு சாப்பாடே இறங்காதுன்றாங்க இல்லையா? எல்லாருமே இப்போ அப்படி ஆகிட்டாங்க. கடவுள் சொல்கிறார் கடைசியில் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா புல் சாப்பிடுவாங்கன்றார். உனக்கு சாப்பாடே கிடைக்காது, அப்புறங்க நீ கரிமீன் கிடச்சா போதும்னு புல் எடுத்து சாப்பிடுவீங்கன்ட்டு. இதை நம்புகிற மாதிரி இருக்குதான்னு கேட்காதீங்க. இப்போவே பாலஸ்தீனத்தில் அதான் நடக்குது. ஸோ அந்த நிலைமை உலகம் முழுவதும் வரும், இங்கேயும் வரும். சரி, நான் இப்போ என்னென்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறதுல முதல் பாதி நமக்கு சொர்க்கம் தான், சுகமாக தான் இருக்கும். இது எல்லா ஆத்மாவுக்கும் பொருந்தும். இப்போ நம்ம தேவதை ஆத்மா ஆரம்பத்திலே வரும்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுடைய ஆயுள் என்ன 5000 வருடம், அதில் 2500 வருடம் சுகம். ஆக்சுவலாக ஆரம்பத்திலே வரவங்களுக்கு 3/4 பங்கு சுகம்தான். ஏன்னா இங்கேயுமே துக்கம் இருக்காது, பாவம் செய்வோம். பாவம் குடம் நிரம்பிய பிறகே தண்டனை கிடைக்கும். ஸோ கடைசியில் கலியுகத்தில் தான் தண்டனை கிடைக்கும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் வெறும் 5000 வருஷம்தான். ஆனால் வேதங்களை லட்சக்கணக்கான வருடம்னு மனிதர்கள் தவறாக எழுதியிருப்பாங்க. ஸோ கலியுகத்தில் தான் தண்டனை கிடைக்குது. அதுலேயும் இப்போ கடைசி நேரத்தில் தான் தண்டனை அதிகமாக கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம நல்லா தான் இருந்திருப்போம். அதே மாதிரி சமீபமாக இப்போ ஒரு பிறவி 2 பிறவி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் 200 வருடம்னா 100 வருடம் அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எவ்வளோ பாவம் செய்தாலும் அவங்களுக்கு தண்டனை கிடைக்காது. அதை பார்த்துட்டு ஏற்கனவே நல்லா தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்போம். ஆரம்பத்திலே வந்தவங்கன்னா ஏழையாக இருப்பான். அவன் பார்த்துட்டு பேர் அவன் கடவுளே இல்லைன்றான், அவன் நல்லா தான் இருக்கிறான், நாம் விழுந்து கடவுளை கும்பிட்றோம், நாசமாக போகிறோமே, ஒருவேளை கடவுள் இல்லாமல் இருக்குமோ, அதைத்தான் அவங்க பண்ணுறாங்க. அதை பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் இந்த ரகசியம். ஏன் கடவுளை வணங்குறவனும் துக்கம் அனுபவிக்கிறான், கெட்ட இதுவும் துக்கம் அனுபவிக்கிறான்னா, ஆக்சுவலாக கடவுளை வணங்காதவன் நல்லாவே இருப்போம் புதுசாக வந்திருந்தான்னா. ஆனால் ஆரம்பத்திலே வந்த ஆத்மா இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவனுடைய கர்ம கணக்கு நம்ம தவறானவர்களுடைய தொடர்பில் இருந்தால் போய் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் குடும்பத்தில் பிறப்பான். ஸோ அப்படியே அவன் வளர்க்கப்படலாம். ஆனால் செம்ம அடி விழும். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் நாஸ்திகர், கம்யூனிஸ்ட் தலைவர், பயங்கரமாக கடவுள் இல்லைன்னு செம்மையாக பேசிகிட்டு இருப்பார். டக்குன்னு அவருடைய பொண்டாட்டி ஓடி போச்சு. ஒரு அடி. ஒரு வாரத்தில் அவருடைய பையன் லவ் ஃபெயிலியரில் இறக்குறான். டக்குன்னு நடக்குது. அப்படியே நொறுங்கி போய் அந்த அகங்காரம்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. ஏன்னா அந்த அகங்காரம் அழிந்தால் தான் நீ கடவுள் பக்கமே திரும்புவேன். அகங்காரம் இருக்கிற வரைக்கும் திரும்ப மாட்டோம். எல்லா நாஸ்திகர்களுக்கும் பொதுவான ஒன்று, அகங்காரம் உச்சத்தில் இருக்கும். அதனால தான் ராவணன் அகங்காரம் பிடிச்சவனாக காட்டுவான். ஸோ அப்போ
அந்த அகங்காரம் உடையும் போது என்ன தோணுன்னா, நான் நினச்சதெல்லாம் உண்மைன்னு எனக்கு எந்த நிரூபணமும் கிடையாது. நான் ஒரு அகங்காரத்தில் ஆடி இருக்கிறேன். நான் நினச்சது ஏன் தப்பாக இருக்கக்கூடாதுன்னு தோணும். எனக்கு அப்படி தான் தோணுச்சு, திடீர்னு தோணுச்சு. ஸோ அப்போ கடவுளை தேட ஆரம்பிப்போம். அப்போ அந்த சகோதரருக்கு அதிர்ஷ்டவசமாக பிரம்மகுமாரிகள் மூலமாக இந்த ஞானம் கிடைச்சி இப்போ அற்புதமான சேவாதாரியாக இருக்கிறார். ஸோ இதுதான் காரணம். ஏன் தப்பு செய்கிறதுல இவனும் கஷ்டப்படுறான், அவனும் கஷ்டப்படுறான், கஷ்டப்படாமலும் இருப்பான். அதுதான் இங்கே அன்பே சிவம் படத்தில் பாருங்கள், அண்ணனுக்கு ஒன்றுமே இல்லையே, புதுசாக வந்த ஆத்மாவாக இருக்கும். ஆனால் இதை சொல்கிறதுக்கு யாரும் கிடையாது. அதனால தான் அனாதை, தெரியாததுனால கெட்டு போகிறது. ஸோ இந்த ஞானத்தை அதுக்காக தான் நாம் கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்து கமலஹாசன், ராஜேஷ் அவர்கள் போயிட்டார். பாவம், கமலஹாசன் அவர்களாவது எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அப்படியே எடுக்காட்டினாலும் கூட அவர் படத்தை பார்த்து கெட்டு போகிறவங்க இருக்கிறாங்கள்ல என்ன மாதிரி, அவங்க அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த வார்த்தை சேர்த்துக்கணும். அதை தான் முஸ்லீம் மதத்தில் அல்லாஹ் நாடினால் அப்படின்வாங்க. ஏன்னா அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்குது. இதை நீ கேட்கவே இல்லைன்னா நான் மட்டும் என்ன பண்ண முடியும்னு கடவுளே கேட்குறார். நான் உனக்கு சொல்ல தான் வரேன், உன்னை காப்பாற்ற தான் வரேன், நீ கேட்கவே மாட்டுற. அதுவும் நிறைய பாவம் செஞ்சுட்டோம், அதுக்கான தண்டனையிலேருந்து காப்பாற்ற தான் வரார். ஏன்னா நம்ம செய்த பாவத்திற்கான தண்டனை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதையும் மீறி நீங்கள் அதிகமாக அனுபவிக்கிறீங்கன்னா அந்த அளவுக்கு பல ஜென்மமாக செஞ்சுருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ இன்னும் ஃபுல்லாக கொடுக்கவே இல்லை. அப்போ கொடுத்தா நம்மளால் தாங்க முடியுமா? அதனால் காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வழியை கொடுக்குறாரு. அதில் தேவதையாக இருந்தவர்கள் தான் அதிக பாவம் செய்வாங்க. அவங்க தான் அதிர்ஷ்டவசமாக இதை கேட்கவும் செய்வாங்க. கேட்டுக்கிட்டு இப்போ ஒன்றும் பண்ண போகிறதில்ல, இறைவன் நினைவு மட்டும் கட்டாகாமல் பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லா வேலையும் பண்ண போகிறீங்க. சாப்பிட காட்டில் போய் உட்கார்றது, பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு போகிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ செய்ய தான் போகிறீங்க. இறைவன் நினைவிலே செஞ்சுட்டு இருக்கணும். இப்போ லவ்வரை நினச்சிக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிறாங்கள, அந்த மாதிரி இறைவனை நினைக்கணும். அதனால தான் கடவுளை காதலனாக எல்லா மதத்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ராஜேஷ் அவர்கள் கேட்டாங்களே, வெளிநாட்டில் சயின்டிஸ்ட்டு அவன் சாமியை கும்பிடல, எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான்? புதுசாக வர ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கத்தான் செய்யும். ஸோ அவர் சொன்ன உதாரணம் ஆன்மீகவாதியோடு அதை கம்பேர் பண்ணக்கூடாது, பட் ஜென்ரலாக சொல்கிறோம். ஆனால் இந்த ரகசியம் தெரியாததுனால தான் நாஸ்திகர்கள் அந்த கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆஸ்திகர்களும் தவிக்கிறாங்க. ஸோ அன்பே சிவம் படத்தில் இன்னொரு டைலாக் கூட வரும். என்ன அப்படின்னா, நாசர் ஒரு தடவை கடவுள் சத்தியமானவர், கடவுளை எங்கே இழுக்கிறீங்க? நீங்கள் என்றைக்காவது க்யூவில் நின்று சாமி தரிசனம் பார்த்துருக்குறீங்களா? ஸோ செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு காசு போடுவீங்க உண்டு இல்லை, அவர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுவார். அப்படி காசு வாங்கிட்டு வேலை செய்கிற கடவுள் கடவுளே கிடையாது, கூலி. ஏன்னா அவரும் காசு வாங்கி தானே வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ண பிறகு அவங்க க்யூவில் நின்னா என்ன, விஐபி தரிசனம் போனால் என்ன, இல்லையா? சரி, இங்கே மெயினாக கடவுள் கூலியா, காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாரா, உங்கள் பாவத்தை மன்னிச்சிடுவாரா அப்படின்னா, எஸ், பாவத்தை மன்னிக்கிறவர் தான் கடவுள். ஸோ இயேசுவை கடவுள் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கடவுளுடைய ஒரு குணத்தை அங்கே இயேசுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன பாவம் செய்தாலும் மன்னிச்சிடுவார் அப்படிங்கிறது. அதாவது இயேசு சொன்ன போதனையில் அது வரும். ஸோ அந்த போதனை அது இயேசுடைய மகிமை அப்படின்ட்டு கிறிஸ்தவர்கள் நம்புகிறாங்க. பட் எனிவே அது கடவுளுடைய குணம். அது நீங்கள் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்தாலும் மன்னிக்கிறதுக்காகத்தான் வரார், இல்லையா? உங்களை பாவத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் வரார். அதனால தான் இரட்சகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவிகளை ரட்சிக்கவே, பாவிகளை மீட்டெடுக்கவே நான் வந்தேன் அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு தோணும். பாவம் செய்தவர்கள் நிரம்பிய உலகம்தான் கலியுகம். அப்போ பாவம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கிறோம் நாம். காமம் பாவம்ன்றது யாருக்குமே தெரியாது, இல்லையா? ஸோ இப்போ இறைவன் சொல்லும்போது தான் அது புரியுது. பல யுத்தங்கள் காமத்திற்காகத்தான் நடந்திருக்குது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இன்னைய வரைக்கும் இப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கலாகவே நடக்கிற கொலைகள்லாம் பார்த்திங்கன்னா 90% காமத்திற்காக தான் நடந்திருக்கும். எங்கே பார்த்தாலும் அந்த கள்ளத்தொடர்பு, லவ், இதுக்காக தான் கொலையே நடக்குது. ஸோ மற்றபடி பணக்காரர்கள் உண்டியில் போடுறதுனால அவங்க பாவம் மன்னிக்கப்படுது அப்படி கிடையாது. இது மனிதர்கள் உருவாக்கிய வழி. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்களுடைய புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும் அவங்க சேஃப்டியாக இருப்பாங்க. புண்ணிய கணக்கு தீர்ந்த பிறகு அவங்க என்ன பண்ணாலும், தலைகீழே நின்னாலும் அதற்கான தண்டனை உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சே ஆகணுங்கிறது தான்.
ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கடவுள் கம்மியாக தான் கொடுத்துட்ருப்பார். இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு டைமுக்கு அப்புறம் பாவம் ரொம்ப சேர்ந்துடுது இல்லையா? ஸோ அதற்கான தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படி அதிகமாக தண்டனை அனுபவித்ததே நாம தான், சொர்க்கத்தின் தேவதைகளாக இருந்தவர்கள் தான். ஏன்னா நீண்ட காலமாக அனுபவிக்கிறோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நல்லா இருக்கிறவங்கள பார்த்து பாவம் செய்கிறது வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த மாதிரி பாவம் செய்கிறவன் வந்து பெரிய பெரிய தப்பு பண்ணாலும் பிரச்சனை வராது. ஆனால் நம்ம சின்ன தப்பு பண்ணாலே டக்குன்னு தண்டனை வரும். அது உண்மையிலே நமக்கு நல்லது. ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுதுன்னா, உனக்கு அங்கே புண்ணிய கணக்கே கிடையாது, பாவ கணக்கு தான் இருக்குது. அப்போ டக்குன்னு தண்டனை கிடைக்குது. ஸோ கரெக்டாக போவோம், அதில் நன்மையும் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடவுள் பண்ணுறாரா? நீங்கள் புண்ணியம் பண்ணுறீங்களா பாவம் பண்ணுறீங்களா செக் பண்ணி கொடுக்குறாரான்னா கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. அதுதான் கர்மத்தின் விதி அப்படின்னு சொல்கிறது. இப்போ கடவுளுடைய வேலை என்னென்னா, இந்த கர்மத்தின் விதியை போதித்து இருப்பதிலேயே மிக உயர்ந்த கர்மம் செய், இது வரைக்கும் சேர்த்து வச்ச பாவத்தை எல்லாம் அழிக்கணும்னா அந்த பாவம் செய்யக்கூடிய குணம் உனக்குள்ளே இருப்பார், அதை நீ முற்றிலும் மறக்கணும், ஆழ் மனதிலிருந்தே அழிக்கணும். அதுக்கு தான் கடவுளை நினைக்க சொல்கிறார். ஸோ ஏன் நினைக்கிறோன்னே தெரியாமல் நினைக்கிறது தான் பக்தி. அதுதான் எல்லோரும் பண்ணுறாங்க. ஸோ அதில் தற்காலிக சந்தோஷம் கிடைக்கலாம். ரொம்ப கடகடன்னு இறங்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக இறங்கலாம். பட் எப்படியும் இறங்கி தான் ஆகணும். ஏன்னா அந்த ஜென்மத்தில் அவன் நல்லாவே இருந்தால் கூட அடுத்த ஜென்மம் எங்கே பிறப்பானோ அங்கே அதுக்குள்ளே சமுதாயம் ரொம்ப மோசமாகும். அப்போ அவன் கடகடன்னு இறங்க தான் ஆகணும். ஸோ அப்படி தான் உலகம் கீழ் நோக்கி இறங்குது. எந்த மதத்தாலையும் அதை தடுக்க முடியாது. ஸோ கடவுள் தான் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்தை அப்படி சொர்க்கமாக மாற்றுறார். 5000 வருடத்துக்கு முன்னாடி இருந்த அந்த புத்தம் புதிய உலகமாக மாற்றுறார். அதற்கேற்ப நம்முடைய குணத்தை மாற்றுறார். ஸோ இதுதான் கடவுளுடைய வேலை. ஸோ இப்போ அன்பே சிவத்தில் ஆரம்பத்தில் பார்த்த டைலாக், முன்ன பின்ன தெரியாத அந்த பையனுக்காக கண்ணீர் விடுற மனசு இருக்கே, அதுதான் கடவுள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ட்டு வள்ளலார் சொன்னார். அப்போ வெயில் சீசன் ஃபுல்லாக அவர் வாடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எத்தனை செடிக்கு தண்ணி ஊற்ற முடியும் இல்லையா? ஸோ கண்ணீர் விடுறது அப்படிலாம் பார்த்தா எத்தனை பேருக்கு நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க முடியும்? கடவுள் கருணை உடையவர், ஆனால் கண்ணீர் வடிக்கிறவர் கிடையாது, விலகி இருப்பவர். அவர் எதற்காகவும் துக்கப்படுறது கிடையாது. அவருடைய கருணை தான் வந்து ஞானத்தை கொடுத்து நம்மை காப்பாற்ற ட்ரை பண்ணுறது. நம்முடைய கருணை அவருக்கு சமமாக நம்மையும் மாற்றுறார் இந்த ஞானத்தை கொடுத்து. நீங்கள் மற்றவர்களை காப்பாற்றணும், ஞானத்தை கொடுங்க, சக்தி கொடுங்க. ஏன்னா எல்லோரும் இந்த ஞானத்தை எடுக்க மாட்டாங்க. கடைசியாக வந்தவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஸோ அப்போ அந்த கடைசி நேரத்தில் வந்து அந்த சக்தி, அவங்க பண்ண பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும்போது அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. ஸோ அப்போ அந்த சக்தி எப்படி கொடுக்க முடியும்னா, நாம் இறைவனை நினைத்து எதுவுமே இது கிடையாது இறைவனை தவிர அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு சொத்து பிரச்சனை வரும், நம்பிக்கை துரோகம் வரும், எல்லாம் வரும். ஆனால் எதுவுமே இனிது இல்லைன்னு ஆல்ரெடி உங்கள் மைண்டில் ஆழமாக பதிவாயிட்டதுனால உங்களை அது பாதிக்காது. அது இல்லாமல் ஆத்மாவுக்கு பலமும் வரும் இறைவன் நினைவில் இருக்கும்போது. இப்போ குழந்தையெல்லாம் நீங்கள் என்ன திட்டினாலும் குழந்தைக்கு பெருசாக தெரியாது. ஆனால் பெருசாகி சின்ன வார்த்தை பேசினாலே சுருன்னு போய் தைக்கும் இல்லையா? ஸோ அப்போ குழந்தைக்கு ஆத்ம பலம் அதிகம், உடல் பலம் தான் கம்மியே தவிர ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். வளர இந்த காமத்தில் விழும்போது தான் ரொம்ப அந்த பலம் குறையும். ஸோ இங்கே முன்ன பின்ன தெரியாத சிறுவன் கிடையாது, எல்லாருமே என் அப்பாவுடைய குழந்தை. இப்போ உலகமே குடும்பம், எல்லாருமே என்னுடைய சகோதரர், எல்லாமே. ஏன்னா பார்க்குறது ஆத்மாவை, உடலை பார்க்கல, அவங்க பேசுகிற மொழியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, எல்லாம் கடவுளுடைய குழந்தை. அப்போ என்னுடைய சகோதரனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை தானே. ஏன்னா மூத்த சகோதரன் நான்னா என்ன, தேவதைகள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். ஸோ அப்போ எல்லோரும் மீட்க வேண்டியது நம்மளுடைய கடமை, நமக்கு பொறுப்பு. ஸோ இதை நினைவு தான் இயேசு கதையாக ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் உலகம் முழுவதும் அனைத்தையும் கொடுக்கறது தான் அங்கே இயேசுடைய கதை. ஸோ அந்த பரிசுத்தாவி, திருத்துவ கொள்கை, இது எல்லாமே வந்து பைபிள் சேனலில் நம்ம சீக்கிரமாக அந்த வீடியோ போடுறோம், அதை அவசியம் பாருங்கள். ஸோ அப்படி கருணை ஆகணும்னா, இப்போ வந்து இறைவன் அவருடைய குழந்தைனா வேறு எந்த உறவும் கிடையாது அப்படின்னும்போது தான் மற்றவர்களை பார்க்கும்போது அந்த கருணை வரும். அந்த கருணை ஆத்மா மேலே, உடம்பு மேலே கிடையாது. உடலை விட்டு உயிர் பிரிகிறதெல்லாம் துக்கம் கிடையாது. அது உடனே வேறு உடம்பு எடுக்க போகுது, அதில் என்ன துக்கம் இருக்குது? அவங்க உடம்புன்னு நினச்சதுனால அழுகுறாங்க. அந்த ஆத்மா மீண்டும் இங்கே பிறக்கக்கூடாது, சொர்க்கத்துக்கு போயிடணும், அல்லது குறைஞ்சபட்சம் மேலே போயிட்டு தான் சொர்க்கத்துக்கு வரும், சொர்க்கத்துக்கு தகுதியாக இருந்தால். ஸோ அப்படி மேலே போகிறது தான் முக்தி அப்படின்னு சொல்கிறது, சொர்க்கத்துக்கு வர்றது ஜீவன் முக்தி. ஸோ அப்படி இந்த இரண்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கருணை எண்ணம், நாம் அமைதியாக ஆனந்தமாக இருப்போம். சுற்றி துக்கம் இருக்கும், ஆனால் இறைவன் நினைவை தவிர வேறு எதுவும் இல்லாதனால ஆனந்தமாக இருப்போம். அந்த ஆனந்தத்தின் அதிர்வலைகள் இந்த வாயுமண்டலத்தில் பரவும், அது அவர்களுடைய துக்கத்தை அப்படியே இல்லாமல் பண்ணும்.
ஸோ இந்த மாதிரி சக்தியெல்லாம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுளையே நம்பாதவங்களுக்கும் கொடுக்குறார். ஏன்னா அவங்களும் கடவுளுடைய குழந்தை தான். ஆனால் அவங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் ஒரு அப்பா வந்து முடிந்த அளவுக்கு குழந்தைக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைப்பார் இல்லையா? ஸோ அது மாதிரி எல்லோருக்குமே உதவி பண்ணுவார். ஸோ கரெக்டாக சொல்லணும்னா முன்ன பின்ன தெரியாத பையனுக்காக கண்ணீர் விடுற மனசு இருக்கே, அதுதான் கடவுள். அது கடவுள் கிடையாது. முன்ன பின்ன தெரியாதவங்கன்னு நீங்கள் யாரையெல்லாம் நினச்சிங்களோ அவங்கெல்லாம் உன் சகோதரன் உணர வைத்து அவர்களுக்கு கருணை மழை பொழிய வைக்கிறார் பாருங்க நம்மளை. அவர் தான் கடவுள், செய்விப்பவர் கடவுள். சரி, அடுத்தது ஏன்னா தானாகவே அப்படிலாம் கிடையாது இல்லையா? கமலஹாசன் அவர்கள் வளர்ந்த சூழல், அந்த காலகட்டம் அவரை நாஸ்திகராக்கிட்டு அது ஒரு புத்திசாலித்தனமாக அவருக்கு பிடிச்சி போச்சு. ஸோ அதிலேருந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ரீசன் சொல்ல முடியுமோ அதை தான் அவரும் ராஜேஷும் கடைசி வரைக்கும் சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. ஏன்னா மைக் டைசனுக்கும் இவருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மைக் டைசன் சொல்கிறார், நான் வளர்ந்த இடத்துல கற்பழிப்பு, விபச்சாரம், கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் தப்பு கிடையாது, பாவம் கிடையாது. இப்போ அதுலேருந்து அவர் இப்போ வரைக்கும் வெளில வர முடியாமல் கஷ்டப்படுறார். ஆனால் கஷ்டப்படுறன்றதை அவர் உணர்றார், இவங்க உணரலை. இதுதான் வித்தியாசம். சூழ்நிலை கைதிகள், அவ்வளோதான். சரி, அடுத்தது ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனசை மாற்றிட்டு மன்னிப்பும் கேட்குற மனுஷன் இருக்கானே, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி. நல்லா இருக்குல்ல இந்த டைலாகு. ஆனால் இவர் மட்டும் மன்னிப்பே கேட்க மாட்டுறார். அதாவது சினிமா வேறு நிஜம் வேறு அப்படின்னு இருக்கிறாரோ, டபுள் ஸ்டாண்டர்ட் பண்ணுறாரோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா மன்னிக்கிறவன் தான் மனுஷன், மன்னிப்பு கேட்குறவன் பெரிய மனுஷன் அப்படியெல்லாம் டைலாக் எழுதுனது அவருக்கு ஞாபகம் வராதா என்ன? ஏன்னா அவருடைய படத்துடைய டைலாக்லாம் அவர் தான் மனப்பாடமாக வச்சுருப்பார். நிறைய ஸ்பீச்சிலே சொல்லுவார், ஏன் சுயநலமாக இப்போ அப்படி பண்ணி ஒரு ரெண்டு ஸ்டேட்டுக்கு இடையில் இவ்வளோ பெரிய டென்ஷனை உருவாக்கணும் அப்படிங்கிறது தெரியல. சரி, ஓகே. ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டு மன்னிப்பும் கேட்குறேன். சரி, இப்போ ஒருத்தனை கொல்லணும்னு வர்றது இந்த படத்தில் வந்து காசுக்காக கொல்ல வர்றது. பட் ஜென்ரலாக ஒரு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான துரோகம் பண்ணி ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு, வெறி வர அளவுக்கு ஒரு பெரிய துரோகம், சொத்தை பிடிங்க நடுத்தரில் விட்டாங்க, இந்த மாதிரி துரோகம் பண்ண ஒருவனையும் மன்னிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி மன்னிக்கிற மாதிரி மாத்துறார் கடவுள். ஏன்னா அப்படி தான் நாம் எல்லோருமே இருக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறவங்களையும் கடவுள் மாற்றி அப்படியே இலகிய மனசை மாற்றுறார், அவரை மாதிரியே மாற்றுறார். அதே நேரத்தில் சக்திசாலியாகவும் மாற்றுறார். ஏன்னா கடைசியில் உலக அழிவு இருக்கும் போதிலும் அங்கே இறக்கிறத பார்த்து இவன் மயக்கடிச்சு விழுந்துடுவான். காஷ்மீரில் அந்த தீவிரவாதி தாக்குதல் அப்போ தீவிரவாதி தாக்குதல் பண்ணுறாங்கன்னு கேட்ட உடனே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ அப்போ கடைசி உலக அழிவு காட்சி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதிலிருந்தும் விலகி இருக்குன்னா சக்தி இருக்கணும். அப்போ இறைவன் நினைவிலே இருக்கும்போது அந்த சக்தி இருக்கும், அதே நேரத்தில் கருணை ரூபமும் இருக்கும். இந்த ரெண்டுமே நீங்கள் தேவிகளின் சிலைகளில் பார்க்கலாம். அம்மன் சிலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பீரமும் இருக்கும், கருணையும் இருக்கும் அந்த முகத்தில். ஸோ அது எல்லாமே நம்முடைய நினைவார்த்தம், இப்போ பண்ணுறதுடைய நினைவார்த்தம். ஸோ இது எல்லாமே பாருங்கள், இவ்வளோ கேள்விகளுக்கும் எல்லா மதத்தில் உள்ள விஷயங்களுக்கும் நம்மளால் எப்படி பதில் சொல்ல முடியுதுன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா எந்த புஸ்தகத்துலையும் இருக்காது, எந்த வேதத்துலையும் இருக்காது, எந்த மனிதர்கள் எழுதிய புஸ்தகத்துலையும் இது இருக்காது. ஆனால் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியுது இல்லையா? ஸோ இறைவனுடைய ஞானத்துலேருந்து ஒரு துளி தான் இதெல்லாம். அவர் ஞான கடல், அந்த கடலில் குளிக்கணும் இல்லையா? அந்த ஞான முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. ஸோ போக முடியல ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னா யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நேரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அன்பான சகோதர சகோதரிகளே. ஹேரோது ராஜா மாதிரி அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஓம் சாந்தி.